ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கா? எனக்குமே அப்படிதான் இருக்கு. எனக்கும் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பையனுக்கும் உடம்பு சரியில்லை. அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 19. சென்னை போயஸ் கார்டன் பண முதலைகளும் அரசியல் தலைகளும் பெருவாரியாக வசிக்கக்கூடிய அந்த தெருவில் குட்டி அரண்மனையை போன்றிருக்கும் அந்த வீட்டின் பின்தோட்டத்தில் பிஞ்சு பாதங்களில் கொலுசலியோடு சிறு சிறு குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடி தங்களுக்கான விளையாட்டை விளையாண்டு கொண்டிருந்தனர். நண்டும் சிண்டுமாக 10 சிறுமிகள் ஓடி தெரிந்தனர். அத்தனையும் வறுமையின் சாயல் அவர்கள் உடையிலும் எண்ணெய் வைக்காத தலையிலும் சுருங்கி போன வயிற்றிலும் அப்பட்டமாக தெரிந்தன. பக்கத்து குப்பத்து சிறுமிகள். அவர்களின் பெற்றோர்கள் அந்த அரண்மனையின் பணிபுரிபவர்கள். அந்த பெற்றோர்களுக்கு விடுமுறையில் குழந்தைகளை அழைத்து வர கட்டளையும் உண்டு. காரணம், அந்த அரண்மனையின் வாரிசு சிறுமி வெளியே சென்று விளையாட அனுமதி இல்லை. தங்க கூட்டில் வாழும் ஜோசிய கிளி அக்குழந்தை. ஹே, அவுட்டுடி இவ, இப்போ நீதான் கண்ணை பொத்திக்கணும். கூச்சலிட்டு விளையாடி கொண்டு இருந்தார்கள். அக்கா, நான் இங்கேயே கண்ணை பொத்திக்கிறேன். ஆனா 10 வரை தான் எண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாரும் ஒளிஞ்சுக்கணும். சரி சரிடி, நீ ஓட்ட கண்ணை போட்டு பார்க்காம கணக்கு எண்ணு. அவர்கள் திசைக்கு ஒருவராக செல்ல தயாராக இருந்தார்கள். கண்ணா முச்சிரேரே, கண்டுபிடி யாரே. 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த சிறுமி 10 எண்ணி முடிக்கங்குள் மீதி இருக்கும் சிறுமிகள் தோட்டத்தில் தெரித்து ஓட ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு சிறுமி மட்டும் எங்கே ஒளிந்து கொள்வது என்று இடம் தேடி கொண்டிருக்கும் போது அந்த அடர்ந்த தோட்டத்திற்குள் வழியாக எங்கே பூச்சிகள் பாம்புகள் இருக்குமோ என்கின்ற பயத்திலேயே கொஞ்சம் இடம் கிடைத்தால் பின்வாசல் வழியாக வீட்டிற்குள் போய் ஒளிந்து கொள்ளலாமே என்று அந்த சிறுமி மிரளும் விழிகளுடன் பின்வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், இங்க என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? பின்னாடி ஓனாயாக உருமும் மான் குரலை கேட்டு அந்த சிறுமி சற்று அரண்டுதான் போனாள். ஐயா ஐயா, வணக்கமுங்க. எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடுறோம், அதான் ஒளிஞ்சுக்க இடம் தேடிட்டு இருக்கேன். தோட்டத்துல எல்லாம் பூச்சிக்கடியா இருக்கு, அதான் பயமா இருக்குது. எங்க மறைஞ்சுக்கிறதுன்னு தெரியலங்கய்யா. நீ ஒளியறதுக்கு இன்னொரு அரண்மனையா கட்ட முடியும்? உன்னை பார்த்தா விளையாட்டுக்கு ஒளியிற மாதிரி தெரியலையே. ஏதோ பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி தெரியாம வெளியில கொண்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒழுங்கா காட்டு, கையில என்ன வச்சிருக்க? ஐயோ ஐயா, சத்தியமா ஒண்ணுமே இல்லைங்க. தன் கையை காட்டி விட்டு தன்னுடைய உடையையும் உதறி காட்டியது அந்த பிஞ்சுமன். அந்த பிஞ்சு மண்ணின் அங்கங்களை கோழி குஞ்சை வட்டமிடும் கழுகு பார்வையாக அந்த வளர்ந்து உயர்ந்த கண்ணியம் இல்லாத ஆண் கழுகு வட்டமடித்தது. அப்படியா பாப்பா? சரி, இங்க வாங்க, அங்கிள் உனக்கு ஒளியறதுக்கு இடம் காட்டுறேன். சரியா? இங்க வெளியில எல்லாம் பூச்சி இருக்கும் பாப்பா. இந்த மாதிரி உட்கார்ந்துருந்தனா பூச்சி அடிக்கடி கடிச்சிடும். நீ வீட்டுக்குள்ள வா, அப்புறம் அவங்க எல்லாம் அவுட் ஆகிட்டு நீ ஜெயிச்சிடலாம். ஓகேவா? அந்த காம பிசாசு கண்கள் கொடூரமாக அந்த சிறுமியை துகிலுரித்தது. முழுதாக பள்ளி படிப்பை கூட முடிக்காத அந்த சிறுமிக்கு 12 வயது கூட முடியாத முட்டுக்கு நிறமாறாத அந்த தளிருக்கு மேனியை எவ்வாறு இப்படி பார்க்க தோன்றியதோ? அவன் பார்வையில் ஏதோ அச்சம் உள்ளே பரவ, பெண்களுக்கு இயற்கையிலேயே உண்டான உள்ளுணர்வு இருப்பதனால் அவனின் பார்வை ஏதோ தவறாக நினைக்க இருக்கிறது. அவர் கூட செல்வது சரியில்லை என்பது வரையில் அந்த சிறுமிக்கு புரிகிறது. ஆனாலும் தன் அன்னை இங்குதானே வேலை செய்கிறார்கள், அன்னை மீறி நமக்கு என்ன தீங்கு வந்துவிட போகிறது என்பதும் விளையாட்டு மும்பரத்திலும் அந்த கயவனுடன் அவனின் பின்னாடியே இந்த சிறுமியும் சென்றாள். கீழே ஒதுக்குப்புறமாக இருக்கும் மோட்டார் அறைக்குள் அந்த சிறுமியை யார் கண்படாமல் அழைத்து சென்றது அந்த காண்டாமிருகம். இது தன் வீடு, தன்னை யார் கேட்க போகிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் யார் இங்கே வந்துவிட போகிறார்கள் என்ற தைரியத்திலும் குழந்தையின் அறியாமையை பயன்படுத்தி குழந்தையின் மேல் இருக்கும் இச்சையை தீர்ப்பதற்காகவும் அவசரமாக கதவை கூட சாற்றாமல் தன்னோட இச்சைக்கு குழந்தையிடம் தீர்த்து கொள்ள ஆரம்பித்தது அந்த மனித மிருகம். ஐயா, நான் போறேன், கீழே விடுங்க, எனக்கு பயமா இருக்கு.
மழலையின் அந்த வெண்டை பிஞ்சு கைகளும் விரல்களும் அவனை தன்னை தொடவிடாமல் பாதுகாத்து கொண்டது. அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தது. அந்த அறையின் இருட்டும் அருகில் நிற்கும் கயவனின் வெப்ப காற்றும் அவளுக்கு பயத்தை வரவைத்தது. அப்பா! அந்த இடமே இடிந்து போகும் அளவிற்கு ஒரு சிறு பெண்ணின் குரல் கேட்டது. சற்று சுதாரித்து எழுந்து நின்றது அந்த மனித மிருகம். சொல்லுமா, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பாப்பாவோட? இது நம்ம சமயக்கார அம்மாவோட பொண்ணுல, பாவம் குழந்தை, அப்பா வேற இல்லையா, அதனால பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எப்படி பாதுகாப்பா இருக்கணும், குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேம்மா. எதுக்கு குட் டச் பேட் டச்னு சொல்லணும்ப்பா? டோன்ட் டச்னு ஒரே வார்த்தையில சொல்லி கொடுத்துடலாமேப்பா. எதுக்காக எங்களை இன்னொருத்தையும் தொட்டு பேசணும்? பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, எதுக்காக தொடணும்? எங்களுக்கு தொடவே வேண்டாமே. அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவளை விட 4 வயசு பெரிய பொண்ணு நானு. எனக்கு இன்ன வரைக்கும் நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையே. முதல்ல உங்க பொண்ணு எனக்கு சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த சிறுமியை மடியிலிருந்து எழுப்பி விட்டு அவன் தன் மடியில் அமர்த்தி வைத்தது போலவே தான் சென்று அவன் தன் தந்தையின் மடியில் அமர்ந்து கொண்டது அவனுடைய மகள். தன் மகளின் துணிகர செயலிலும் வார்த்தையிலும் அடிபட்டு போனவராய் பட்டென்று எழுந்து நின்று கொண்டார். எனக்கு விவரம் தெரியுதுப்பா, நான் உங்க பொண்ணு தானே. அந்த பொண்ணு உங்க மடியில உட்கார வச்சிருந்த மாதிரி என்ன உங்களால உட்கார வைக்க முடியல. அவ பாவம்பா, குழந்தை. நீங்க என்ன பண்ண வரீங்கன்னு கூட அவளுக்கு புரியல. அருவருப்பா இருக்குப்பா எனக்கு உங்களை பார்க்கவே. பேசி முடித்தவள் சட்டென்று தன் கையோடு அந்த சிறுமியையும் அழைத்து சென்று விட்டாள். எப்பொழுதும் அந்த மிருகம் இது தன்னுடைய மனைவிக்கு இல்லை வேறு யாருக்காவது சென்றுவிடக் கூடாது, தன் பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன் மகளை நிப்பாட்ட வேண்டும் என்று பரவறுத்ததை தவிர தான் செய்த தவறையும் அதற்கு தன் மகளின் பதிலடியையும் அவனை உறுத்தவே இல்லை. மனிதனாய் இருந்திருந்தால் தானே இதற்கெல்லாம் வெட்கப்பட முடியும். தன் மகளை விட சிறிய வயது குழந்தையை ஒரு குழந்தையாக பார்க்க தோன்றாமல் எப்பொழுது தன்னுடைய இச்சைக்கு இரையாக தோன்றியதோ அப்பவே அவன் மனித இனத்திலிருந்து விலகி விட்டான் அல்லவா? பாப்பா பாப்பா, ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்கப்பா. அசராது வந்தது அவள் பார்வை. அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல அவன் வார்த்தைகள் தயங்கி தயங்கி திக்கி வந்தாலும் அவன் சொல்ல வருவது இவளுக்கு புரிந்தது. அவளுக்கு மேலும் தன் தந்தையை நினைத்து அருவருப்பு தாங்காமல் வருத்தப்பட்டாள். கண்டிப்பா சொல்ல மாட்டேன்பா, நீங்க உங்க கௌரவத்திலேயே இருங்க. ஆனா நானும் ஒரு பொண்ணுதான். உங்க கண்ணுக்கு மட்டும்தான் நானும் குழந்தையா தெரிவேன். மத்தவங்க கண்ணுக்கு, உங்க கண்ணுக்கு இந்த பாப்பா எப்படி தெரிஞ்சாலோ அப்படிதான் தெரிவேங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க. 24 மணி நேரமும் நீங்க என் கூடவே பாதுகாப்பா இருக்க முடியாது. இதே மாதிரி சூழ்நிலை கஷ்டம் எல்லாம் நானும் ஒரு கட்டத்துல தாண்டி வருவேன். அன்னைக்கு எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது நீங்க செஞ்ச புண்ணியமா தான் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. தன்னுடைய 16 வயது மகள் பட்டாசாய் புரிந்து சென்று விட்டதெல்லாம் கூட அவன் நினைவில் அப்பொழுதும் இல்லாமல் அம்மாவிடம் சொல்ல மாட்டேன் என்று கூறியது மட்டுமே திருப்தியாக இருந்தது. இந்த சிறுமி இல்லை என்றால் வேறு யாரிடமாவது தன் தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த கைமை பிடித்த மனது தன் கைபேசியுடன் வெளியே சென்றது. அந்த சிறுமியை அழைத்து சென்று தன் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு முதலில் அவளுக்கு வந்தது கண்ணீர் தான். எப்பொழுதும் பெண்களுக்கு கோபத்தை அடக்கும் பொழுதோ இல்லை கோபப்படக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத பொழுதோ முதலில் அவர்களுக்கு வருவது கண்ணீர் தான். அது கூறிவிடும் அவர்களின் மனப்பக்குவத்தை. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் என்று யார் கூறியது? ஒரு இடத்தில் தன் கோபத்தை வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் அல்லது கோபத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்கின்ற போதிலும் அந்த கோபத்தை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாமல் வெடித்து வெளியே வருவதுதான் அழுகை. அழும் பொழுது மனபாரம் குறையும். இது குறித்து அடுத்து என்ன செய்யலாம் என்கின்ற ஆலோசனையும் பிறக்கும். எல்லோருக்கும் தன் மனதில் இருக்கும் குமரல்களையும் அழுவதன் மூலம் வெளிப்படுத்துவது இங்கு தப்போ தவறோ இல்லை. அது போக அது கோழையின் ஆயுதமும் இல்லை. அக்கா அக்கா, ஏன் அழுகுறீங்க? அந்த பிஞ்சு கரத்தால் கண்ணீரை துடைத்து விட்டாள். சுஜிமா, அக்கா இன்னைக்கு உனக்கு சொல்றதுதான், எப்போதும் கவனமா இருக்கணும். பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம்,
பொம்பளை பிள்ளைன்னா தெய்வம் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இச்சைன்னு வந்துருச்சுன்னா அந்த சாமி சிலை கூட துணி விலக வச்சு வேடிக்கை பாப்பானுங்க. நல்ல தொடுகையோ கெட்ட தொடுகையோ முதல்ல ஏன் தொடணும்? நானா இருக்கட்டும், உங்க அம்மாவாவே இருக்கட்டும், உங்க அப்பாவா இருக்கட்டும், வேற யாரா வேணா இருக்கட்டுமே, ஏன் முதல்ல தொட்டு பேசணும்? யாரையும் உன்னை தொட்டு பேசுறதுக்கு அனுமதிக்காத. பொண்ணா பிறக்க மாதவம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் சுத்த வேஸ்ட். இங்க எல்லாரோட தப்பையும் பொண்ணுங்க மேலதான் திருப்பி விட்டுட்டு ஆம்பளைங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. எப்போதும் யார்கிட்டயும் கவனமா தான் இருக்கணும். இங்க ஆம்பளைங்களை நம்பி பெத்த அப்பா கிட்டையும் கூட பிறந்த அண்ணன் கிட்ட கூட போக முடியாது. எவனுக்கு எப்ப கொடூரமான இச்சை வருங்கிறது சொல்லவும் முடியாது. இங்க பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாத, இப்படி இருக்காத, வாசல்ல இருந்து சத்தமா சிரிச்சு பேசாத, ஆம்பளை பசங்களை பார்க்காத, பேசாதன்னு 1000 கண்டிஷன் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஆனா எந்த அம்மாவாவது இருக்கட்டும் இல்ல அப்பாவாவது இருக்கட்டுமே, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களா? உனக்கு உரிமை இல்லாத பொருள் மேல கை வைக்காத, ரோட்ல நடக்கும்போது எதிரில வர வண்டிய பார்த்து நட, ரோட்டை பார்த்து நட, ஏன் இந்த பொண்ணு எப்படி வராங்கிறத பார்த்து நடக்கிற, இதெல்லாம் எந்த ஆண் குழந்தைக்காவது சொல்லி கொடுத்திருக்காங்களா? அப்படி சொல்லி கொடுத்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இங்க வருஷம் மார்ச் 8ஆம் தேதி மட்டும்தான் பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு மட்டும்தான் பெண்ணுங்களுக்கு ஒரு உயிர் உள்ள ஜீவங்கிறது அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும். அதுவும் அவங்களோட பேரு புகழுக்காக மட்டும்தான் அந்த தினமும் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். பெருசா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கராத்தே கிளாஸ், தற்காப்பு கிளாஸ் கத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய மத்தவங்க கிட்ட தேவையில்லாம நெருங்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். நீயும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் போகாம இரு. ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்து உனக்கு ஆபத்து வருதுன்னா அவங்க கிட்ட இருந்து தற்காப்புக்காக நீ உன் மன தைரியத்தை தான் அங்க முதல்ல இறக்க வேண்டியதா இருக்கும். தைரியமா இருந்து வெளியில வரணும். நீங்க சொல்றபடியெல்லாம் நடந்துக்கிறேன்க்கா. யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், தைரியமா இருக்கேன். ஆனா பிளீஸ்க்கா, நீங்க மட்டும் அழுகாதீங்க. எங்களை எல்லாரும் யாரும் வீட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க. ஆனா நீங்க எங்களை உங்க கூட விளையாட வைக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க. எங்க அம்மா எவ்வளவு வேலையில இருந்தாலும் இந்த நேரம் உனக்கு பசிக்கும், எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நீங்க அழுத என்னால தாங்க முடியலக்கா. தான் சொல்வதில் சுஜிக்கு புரிந்தது எல்லாம் தவறு செய்து விட்டோம், இல்லை அக்காவுக்கு ஏதோ பிடிக்காதது செய்து விட்டோம், அதனால் அக்கா வருத்தப்படுகிறார்கள், அழுகிறாள் என்பது மட்டுமே அந்த 12 வயது சிறுமிக்கு புரிந்தது. அவள் கூறும் வேறு எதுவும் அவளுக்கு இப்பொழுது புரியவில்லை. அந்த புரியும் வயதிலும் அவள் இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் சுஜிக்கு புரிய, அப்பொழுது இதைவிட பெரிதாக அவள் வருத்தப்பட வேண்டும் என்று விதி குறித்ததுவோ என்னவோ. அத்தியாயம் 20. நிலவைதான் எல்லோரும் பெண்களுடன் உவமைப்படுத்தி கூறுவார்கள். ஆனால் சூரியனுக்கும் பெண்ணுக்கும் தான் அநேகம் ஒத்து போகின்றன. எந்த இடத்தில் பிரகாசமாய் ஒளி கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் தன் வேல்விழிகளை விரித்து சுட்டெரிக்க வேண்டும் என்று சூரியனை போல பெண்ணுக்கும் சில குணாதிசயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் சூரியனை போற்றும் மக்கள்கள் பெண்களின் இந்த குணங்களை ஏனோ தூற்றுகிறார்கள். அப்படி சுட்டெரிக்கும் சூரியனை தான் வெறித்து கொண்டிருந்தால் சுஜி. கடந்த கால நினைவுகளை மனதுக்குள் அசை போட்டபடி, எங்கோ பிறந்து வளர்ந்த நான் இவர்களுடன் எப்படி இணைந்தேன், இன்று வரை தனக்கு அரணாய் இருக்கும் இவர்களுக்கு தான் என்ன செய்துவிட்டோம் என்பதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாள். நோய்வாய்ப்பட்டு இருக்கும் குழந்தையின் நோயை போக்க தாய் எப்படி கசப்பான மருந்து உட்கொள்ள வைத்து கூடவே சிறு சிறு இனிப்பு தின்பண்டங்களையும் கொடுத்து அந்த குழந்தையை அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறாரோ, அப்படித்தான் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு அனுபவங்களையும் வாழ்க்கை பாடங்களாக மாற்றுகின்றன. அன்று முதலாளி அக்கா கூறிய அறிவுரைகள் எதுவும் சுஜிக்கு புரியவில்லை. கவனமாக இருக்க வேண்டும், யாருடனும் தொட்டு பேசக்கூடாது, இது மட்டுமே புரிந்தது. சுஜிக்கு தந்தை கிடையாது. அவள் பிறந்து சில வருடங்களேயே அவர் காலமாகிவிட்டார். அந்த அரசியல் தலைவரின் வீட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்தவர். அவ்வப்போது அடியாள் வேலைக்கும் செல்வார். ஒரு கலவரத்தில் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்க இவர் உயிர் அனாமத்தாக போயிற்று. சுஜியின் தந்தை இறக்கவே கைக்குழந்தையுடன் தனியாய் நின்று அவள் அன்னை முதலாளியின் காலில் விழுந்து விட்டார். இவளை மேலிருந்து கீழ் வரை நோட்டமிட்டவர் என்ன தோன்றியதோ தன்னுடைய வீட்டில் சமையல் வேலைக்காரியாக நியமித்தாள்.
அப்பொழுது இவர்தான் இந்த உலகத்திலேயே தெய்வம் என்று போதித்து போனவளுக்கு சில பல நாட்களிலேயே அது எதற்காக என்று புரிந்தது. ஆண்கள் மேல் உண்டான நம்பிக்கையே போனது அவருக்கு. நம்பிய கணவன் எவனோ ஒருவனுக்கு விசுவாசம் காட்ட தங்களை அனாதையாக விட்டு சென்றான். இவனோ தன்னை இச்சையாக பார்த்து பணியமர்த்தி கொண்டான். என்ன உலகம் என்றாகி போனது. ஆயினும் தன் அனுமதி இல்லாமல் தன்னிடம் நெருங்காமல் சரசமாக பேசுவதும் பார்ப்பதும் என்று தன்னை விதவிதமாக தொல்லை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர இப்பொழுது வரை தன்னை அடைய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது அவளுக்கு ஆசுவாசமாக இருந்தது. தான் வைத்திருக்கும் பெண் குழந்தையுடன் வேறு எங்கு வேலை செய்தாலும் இந்த நிலைமைதான் தனக்கு என்று இங்கேயே ஒதுங்கி கொண்டார். மற்றவர்கள் தன்னை ஒரு பெண்ணாக கூட மதிக்காமல் அனுமதி இல்லாமல் கசக்கி தூக்கி எறிந்து விடுவார்களே, அதற்கு இது எவ்வளவோ தேவலாம். இவர் எப்படியும் எஜமானி அம்மாவுக்கு பயப்படுவார். அவர் இருக்கும் பொழுது தன்னிடம் நெருங்க மாட்டார். அதனாலேயே அவர் இருக்கும் வரைக்குமே வேலைகளை முடித்து கொண்டு தன் குழந்தையை கூட்டிக் கொண்டு சென்று விடுவாள். அரசியல் பிரமுகர் வீட்டில் வேலை செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமா? இவரின் சில்மிஷங்கள் தெரிந்த உடனேயே வேலையை விட்டு செல்லலாம் தான் என்று நினைத்தாள். ஆனால் அதையும் செய்ய முடியாதபடி தன் கணவர் இவரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் அதை சிறுக சிறுக கொடுக்க வேண்டும் என்றும் நிபந்தனையில் தன்னை இங்கேயே நிறுத்தி கொண்டார். அது மட்டுமில்லாமல் தன் குழந்தையின் படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டார். வேற வழி இல்லாமல் அவர் செய்யும் அட்டூழியங்களை பொறுத்து போக வேண்டியதாக இருக்கிறது. அது எதுவும் தன் மகளின் கண்ணுக்கு படாமல் பார்த்து கொள்கிறாள். ஆனால் இந்த மண்புழு வெறும் தேகத்திற்கு மட்டும் ஆசைப்பட்டு உறவு முறைகளை கொச்சைப்படுத்தி அன்னையிடமும் தவறாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறான். சுஜியிடமும் இன்று தவறாக நடந்து கொண்டு கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு தன் மகள் அவ்வளவு பேசி இன்னும் திருந்தாமல் அவ்வப்போது வராண்டாவில் ஓடி விளையாடும் சுஜியின் மீது ஒரு பார்வை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். எந்தவித தங்கு தடையும் இன்றி நாட்கள் அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தன. அனைவருக்கும் ஒவ்வொரு விதமாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் சுஜியின் அம்மாவுக்கு மட்டும் டிக் டிக் நிமிடங்களாகவே சென்று கொண்டிருந்தன. எப்பொழுது இந்த காம பிசாசு தன் பெண்மையை களவாடும் என்கின்ற வகையில் தான் அவருடைய நொடிகள் இருந்தன. இன்னும் தன் மகள் சுஜியின் மீது அவருடைய பார்வை தவறாக படுகிறது என்பதை இந்த பேதை பெண் அறியவில்லை. அதையும் கவனித்து விட்டால் எதிர்த்து போராட முடியாத அப்பாவி பெண் இனி தாங்கள் வாழ்வு தவறு என்று மரணித்து கொண்டாலும் கொள்வார்கள். அரசியலில் சாதாரண பொறுப்பில் தான் இருக்கிறான் அவன். உயர் அதிகாரம் வேண்டும், பெரிய பொறுப்பு வர வேண்டும் என்ற ஆசை பேராசையாக உருவெடுத்து வெறியாக மாறியது. மக்களுக்கு நல்லது செய்தால் தன் தொகுதிக்கு நல்லது செய்தால் அவர்களே அங்கு அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பார்கள் என்பது இந்த மடமை எனக்கு புரியவில்லை. எங்கும் குறுக்கு வழி, எதிலும் குறுக்கு வழி. அதுதானே இவர்களை போல சிலவரின் வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படித்தான் இவன் தொழில் மாந்திரகத்தில் கற்றுக்கொண்டிருக்கும். அப்படிதான் இவன் தொழில் மாந்திரிகத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் சுந்தரமூர்த்தி அருமை பெருமைகளை புரிந்து கொள்கிறான். அவரின் கூற்றுப்படி நிறைய பேர் பணம் சம்பாதித்ததாகவும் பதவிகளில் எந்தவித முயற்சியும் இல்லாமலே சென்று அமர்ந்ததாகவும் தன்னுடைய வட்டாரங்கள் கூறவே இவனும் அந்த சுந்தரமூர்த்தியை வீட்டிற்கு அழைத்து அவனின் தேவையை கேட்கலானான். அரசியலால் எனக்கு சுத்தி வளைச்சு பேச வராது, நேரடியாவே கேக்குறேன். இப்ப இருக்கிற பணத்தையும் இந்த தொகுதி மக்கள் மயந்துட்டு கொடுக்கிற 5-10 பணத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பெருசா சேர்க்க முடியல. இதுல எனக்கு தெருவுக்கு ஒரு பாட்டி வேற இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு பணம் காண மாட்டேங்குது. இப்படியே போனா நான் எப்பதான் வாழ்க்கையில முன்னேறது? எனக்கு நான் ஆசைப்பட்ட தொகுதி இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதை மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் செஞ்சிடுறேன். நீங்களே எவ்வளவு தூரம் வெளிப்படையா சொன்னதுனால நானும் வெளிப்படையா சொல்லிடுறேன். எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும். உங்களை பார்க்கலாம்னு இருக்க போதான் நீங்களே கூப்பிட்டு விட்டதுனால இப்ப 2 பேரோட காரியமும் ஒரே விஷயத்துல நடக்க போகுது. அதனால எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு நான் செய்ய போற விஷயத்தினால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் செய்யற காரியமே எனக்கும் பலன் கொடுக்கும், உங்களுக்கும் பலன் கொடுக்கும். அப்படிதான் நடக்க போகுது. ஒரே கல்லுல 2 மகன்னு சொல்றீங்க. நான் லட்சக்கணக்குல செலவாகும் எவனை ஆட்டைய போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன்.
நீங்க என்னடானா பணம் வேணாம் பிரச்சனை வராம தானே பாத்துக்க சொல்றீங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிடுவோம். நரபலி கொடுக்கணும். இதுக்கா இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்க? நாங்க போர் அடிச்சா 4 கொலை செய்யறவங்க, நீங்க பண்ற பூஜையில சக்கரத்துல வச்சு கொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? தாராளமா பண்ணிடுவோம். நரபலிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஆளையோ மிருகத்தையோ வெட்டி போடுறது கிடையாது. நான் சொல்ற அம்சத்துல இருக்கிற ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும். சில நாள் அவர்களை மாமிசம் எதுவும் சாப்பிடாம நம்ம பாதுகாப்புல வச்சு நான் சொல்லி கொடுக்கிற மந்திரத்தை சொல்லி ஜெபிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நரபலியா கொடுக்க முடியும். அப்போதான் நம்ம வேண்டுதலும் நடக்கும். ஒன்னும் புரியலையே. சரி, என்ன பண்ணணும் அதை மட்டும் நீங்களே சொல்லிடுங்க. ஒற்றை பெண் குழந்தையா இருக்கணும். கடக லக்னத்தில் பிறந்த பெண் குழந்தையா, அதுவும் பிறக்கும் போதோ இல்ல வளரும் போதோ பெற்றவர்கள் யாரேனும் ஒருத்தர காவு வாங்கிய குழந்தையா இருக்கணும். இன்னும் பூ பெய்தாத மலராத மொட்டா இருக்கணும். அந்த சிறுமி மாறில் மச்சம் உள்ளதா இருக்க வேண்டும். அப்படி மச்சம் உழந்த குழந்தைங்க தெய்வ சக்தியும் தெய்வ கடாட்சமும் நிறைஞ்ச குழந்தைங்க. அந்த குழந்தைகளை தனிமைப்படுத்துவது இல்ல நரபலி கொடுப்பதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. போராடிதான் இதை நாம செய்ய வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட பெண் குழந்தைய கடத்தி 7 நாள் உபவாசம் இருக்க வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு கொடுத்து மீதி வேளைகள்ல நீர் மட்டும் அருந்த வச்சு நான் சொல்ற மந்திரத்தை அச்சு பெசராமல் தினமும் 7 நாட்களுக்கு ஜெபித்து கொண்டே இருக்கும் குழந்தைய 7வது நாள் நள்ளிரவில் மயானத்தில் பூஜை கோலத்துல இட்டு உயிரோட மண்ணுக்கு இரையாக்க வேண்டும். அங்கு குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு பேரமதி. அங்கிருந்த அடியாட்கள் அத்தனை பேருக்கும் ஏன் இந்த அரசியல்வாதிக்குமே பேய் படம் பார்த்தது போன்று உடம்பில் உள்ள மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து எழும்பி நிற்க, உடல் எல்லாம் முத்து முத்தாக வேர்த்து கொட்ட சுந்தரமூர்த்தியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? முடியுமா? இப்படி ஒரு குழந்தைய தேடி கண்டுபிடிக்க வேணும். குழந்தைய கண்டுபிடிக்கிறது உங்க பொறுப்புல வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய எங்க வைக்கலாம், என்ன மந்திரம் சொல்லி அந்த பொண்ணை முழு மனசோட மந்திரம் ஜெபிக்க வைக்கலாம், 7 நாள் எப்படி பார்த்துக்கலாங்கிறத நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பாதி வேலை, எனக்கு பாதி வேலை. பலனும் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? மிருகங்களை விட கேவலமான பிறவிகள் அவர்கள் என்று சொல்லலாம். உயிர் போகிறது, வேற வழியே இல்லை என்றால்தான் ஒரு மிருகம் அடுத்த மிருகத்தை அழிக்க நினைக்கும். அதிலும் அது படைக்கப்பட்ட படைப்பு அப்படி. அதனால் மனிதன் மட்டும் தன் தேவைக்காக ஈவு இரக்கமில்லாமல் தன்னுடைய இனத்தையே அழிக்க துணிந்து விட்டான். சற்றென்று பொறி தட்டுவதாக இருந்தது அரசியல்வாதிக்கு. மார்மேல் மச்சம் யாரையோ வெகு நெருக்கமாக பார்த்திருக்கிறான். பதட்டத்தில் மூளை யோசிக்க மறுக்கிறது. கண்ணை மூடி சற்று நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வெகு அருகில் ஒரு சிறுமிக்கு மச்சத்தை பார்த்திருக்கிறோம், யாருக்கு என்று யோசிக்கலானான். ஒரு பெண் 2 பெண்ணை இவ்வாறு வன்கொடுமை செய்திருந்தால் அவனுக்கு வித்தியாசம் தெரிந்திருக்கும். குழந்தை முதல் கிழவி வரைக்கும் எல்லாரையும் வெறும் சதை கோலங்களாக மட்டுமே பார்த்து கொண்டிருப்பவனுக்கு இங்கு யாரை எப்பொழுது பார்த்தோம் என்பதெல்லாம் நினைவில் இல்லை. அந்த மார் மேல மச்சம் எங்கேயோ பக்கத்துல பார்த்திருக்கேனே என்று ஒரு அல்லக்கை கூற, இன்னொரு அல்லக்கையோ ஆமா ஆமா நம்ம சமயக்காரி இருக்கால, அவளோட மவதான் இங்க விளையாடும் போது அந்த இடத்துல மச்சம் இருந்து நான் பார்த்திருக்கேன் என்று வலிந்து கொண்டு சொன்னான். அந்த பிள்ளைய நீங்க ஏண்டா அங்க போய் பார்த்தீங்க என தலைவரின் முறைப்பில், அது சும்மா தலை, அப்படியே அது என்ன 12 வயசு புள்ள மாதிரியா இருக்குது என்று கேவலமாக மண்டையை சொரிந்தார்கள் அந்த அடியாட்கள். கூடவே அந்த அரசியல்வாதிக்கும் நம்மளை போலவே நம் கூட இருக்கிற தடிமாடுகளும் இருக்கின்றன என்று இருந்தது. ஆமாங்க ஆமாங்க, அந்த பிள்ளை நீங்க சொல்ற மாதிரிதான் பிறந்த 1 வயசுலயே அது அப்பனை முழுங்கிடுச்சு. நீங்க சொன்ன எல்லாமே அந்த பிள்ளைக்கு தான் ஒத்து போகும். ஆனா அந்த கடக லக்கணத்தை பத்தி எப்படி விசாரிக்கிறது? அதெல்லாம் சோத்துக்கே வக்கில்லாததுங்க. இதுல எங்கிருந்து ஜாதகம் எழுதி லக்கணம் அதெல்லாம் எங்கிருந்து தெரிஞ்சிருக்க போகுது? அப்ப இன்னொரு வழி இருக்கு. அந்த குழந்தை பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா போதும். அது என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாமே என்னால கணிச்சு சொல்ல முடியும்.
ஆனா துல்லியமா ஒரு நிமிஷம் முன்ன பின்ன இல்லாம தெளிவா தெரியணும். அது சுலபங்க. ஏன்னா இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே எங்க சொந்த செலவுல மருத்துவம் பிரசவம் இங்க நாங்க கட்டியிருக்கிற ஆஸ்பத்திரியில தான் வைத்தியம் பார்ப்போம். அவ சுகப்பிரசவம் தான், அதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வேண்டும் என்றால் யார் தலையை வேணாலும் உருட்டுபவர்களின் கூட்டு எதில் போய் முடியும்? துரிதமாக செயல்பட்டு அத்தனை பொருத்தமும் ஒன்றாக இருப்பது சுஜிக்கு தான் என்று கணித்து விட்டார்கள். அதனால் சுஜியை தனியாக 7 நாட்கள் உபவாசம் இருக்க வைப்பதற்காக தங்களின் பண்ணை வீடுகளில் ஒன்றையும் சுந்தரமூர்த்தி ஆலோசனைப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அனைத்தும் வைத்து விட்டார்கள். இது எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் நடந்து விட்டது. அங்கு தன் குழந்தையை காணவில்லை என்று அறிந்ததும் பதட்டத்தில் ஒன்னும் ஓடவில்லை அவளுக்கு. இங்குதானே விளையாடி கொண்டிருந்தாள் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் சுஜியின் அன்னை. ஒரு தாய் அங்கு அழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த கயவனோ தன் வீட்டில் வைத்து பார்த்தி என்கின்ற பெயரில் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தான் அந்த அரசியல்வாதி. தன்னுடைய வெற்றி பாதி முழுமையடைந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதி மகளுக்கு ஏற்கனவே தந்தை நடப்பு முறையில் சந்தேகம் வந்ததால் இப்பொழுது யாரோ ஒரு மாந்திரிகரை அழைத்து கொண்டு வந்து இப்படி கொட்டமடிக்கிறார்களே என்றும் சிறிதாக ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதை யாரிடம் சொல்வது, யார் தனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒன்றும் விளங்கவில்லை. அப்பொழுதுதான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை முழுமையாக கேட்டுவிட்டாள். நெஞ்சமெல்லாம் பதைக்க இங்கிருந்து எப்படி சென்று அவளை மீட்பது என்ற யோசனைகள் தான் பெரிய சிறுமிக்கு. வேறு வழியே இல்லை. சுஜியின் அன்னையிடமே இதை கூற வேண்டும் என்று கூறி அவருக்கு தக்க துணையாக இருப்போம் என்று முடிவெடுத்து மேலே இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ஒன்று விடாமல் சுஜியின் அன்னையிடம் ஒப்பித்து விட்டாள். அத்தியாயம் 21. டேய், இந்த நேரத்துல இந்த வழியில எதுக்குடா கூட்டிட்டு வர? சிறு வயது ராம் அர்ஜுனிடம் வம்பு வளர்த்து கொண்டிருந்தான். பெரிய டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்படுற, ஆனா இந்த மாதிரி இருட்டுல வரவே பயப்படுற, நக்கலாக கூறினான் அர்ஜுன். ஏண்டா டே, நான் ஒரு டிடெக்டிவ்னு சொன்னா பேய் ஒன்னும் பண்ணாதா? இல்ல டிடெக்டிவ் நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுல தான் டியூட்டி போடுவாங்களா என்ன? ராம் பயத்தை மறைக்க சிடுசிடுத்து கொண்டே வந்தான். ராமும் அர்ஜுனும் அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்த போது இருந்த கசப்புகள் இப்போது இல்லை. கொஞ்ச நாளிலேயே ராமை அரணாக காத்து வந்த அர்ஜுன் அவனுக்கு பிடித்து போகவே இருவரும் நெருக்கமான நண்பர்களாக மாறிவிட்டார்கள். என்னத்தான் படிப்பு, வீட்டு வேலை, பகுதி நேரத்தில் அன்னிகளுக்கு உதவியாக இருப்பது என்று இருந்தாலும் வாரம் ஒரு முறை ஏதேனும் படம் பார்த்து விட்டு வருவது என்று தங்கள் நேரத்தை அந்த வயதுக்கே உண்டான துள்ளலோடு செலவழித்தார்கள். அப்படிதான் இப்பொழுதும் ஏதோ ஹாரர் படம், அதுவும் ஆங்கில படம் என்று பார்த்துவிட்டு சுடுகாட்டு வழியே அழைத்து வந்து கொண்டிருக்கிறான் அந்த நள்ளிரவில் அர்ஜுன் ராமை. அதற்கு தான் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமிற்கு இருட்டு என்றாலே சற்று பயம்தான். பின்னே ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக வளர்ந்த பிள்ளைக்கு மாலை 6 மணிக்கு மேலே தனியாக போக வேலையே இல்லையே. அப்படியே கூண்டு கிளியாக வளர்ந்ததினாலோ என்னவோ அவனுக்கு இருட்டை கண்டாலும் பயம். பேய் பிசாசுகள் என்று சின்ன சத்தம் கண்டாலே நின்ன இடத்திலேயே சிறுநீர் கழித்து விடும் அளவிற்கு பயந்து இருக்கத்தான் செய்கிறது. டேய் அர்ஜுன், அந்த இடிஞ்ச இடத்துல இருந்து ஒரு பாப்பா அலற சத்தம் மாதிரி கேக்கல? சும்மா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் சத்தம் கேக்குதா உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வேப்ப மரம் காத்துல ஆடுனதுக்கு நீ என்ன சொன்ன? யாரோ ஓனு கத்துற மாதிரி இருக்குன்னு சொன்ன. கம்முன்னு வாடா, நானும் உன் கூட தானடா வரேன். ஹே, ஒரு நிமிஷம் நில்லுடா. எனக்கு இவ்வளவு நேரம் இருந்த பயத்துல சொன்னேன், ஆனா இப்ப நீ கூர்ந்து கவனிச்சு பாரு. அந்த கட்டடத்திலிருந்து ஏதோ ஒரு பாப்பா கையசைக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பாருடா. இருவரின் நடையும் தடைப்பட்டது. கட்டடத்தை கூர்ந்து கவனிக்கையில் அங்கே சுஜா தன்னுடைய ஒரு கையை மட்டும் நீட்டி யாரேனும் உதவிக்கு அழைத்து கொண்டிருப்பதும் சிறிதாக விசும்பல் சத்தமும் நன்கு கேட்டது. ஆமாண்டா, அந்த இடத்துல ஒரு பாப்பா தான் இருக்கு. வா, அப்போ என்னன்னு போய் பாப்போம். உனக்கு என்ன பெரிய படத்துல வர ஹீரோன்னு நினைப்பா? அங்க பாரு, வாசல்ல 5-6 தடிமாடுங்க எப்படி உக்காந்து இருக்காங்கன்னு. டேய் அறிவு கட்டவனே, அவங்க கையில என்ன இருக்குன்னு பாருடா. குடிச்சிருப்பாங்க போல. ஈஸியா ஏமாத்திட்டு அந்த பாப்பாவை என்னன்னு பாக்கலாம். வா, இங்க இருந்து பேசிக்கிட்டே யாரும் வரதுக்குள்ள முதல்ல அந்த பாப்பாவை காப்பாத்தலாம்.
பேசிக்கொண்டே மெல்லமாக அந்த இடிந்த கட்டடத்தை நெருங்கினார்கள். ராம், நான் இவனுக்கு எந்த அளவுக்கு மட்டையா இருக்காங்க, என்ன எதுக்குங்கிற மாதிரி பாக்குறேன். இவன் கிட்ட பேச்சு கொடுக்கறேன். நீ அப்படியே நைஸா போய் அந்த பாப்பாவை முதல்ல சத்தம் போடாம இருக்க சொல்லு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு முடிஞ்சா நீ அந்த பிள்ளைய கூட்டிட்டு இந்த இடத்த தாண்டிட்டோம்னாலே நம்ம எப்படியும் காப்பாத்திக்கலாம். இவ்வளவு பெரிய ஆளுங்களை அடிக்கிற அளவுக்குலாம் நமக்கு தெம்பு இல்ல. நான் இவனுங்க கிட்ட சும்மா பேச்சு கொடுக்கறேன். நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு சரக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறேன். நீ முதல்ல அந்த பாப்பாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஏய், என்னடா தனியாவா? எனக்கு பயமா இருக்குடா. அப்படியே அரைஞ்சிடுவேன் ராம். இன்னும் எவ்வளவுதான் பயந்துகிட்டே இருப்ப? ஒரு பிள்ளையோட உயிரா கூட இருக்கலாம்டா. எவ்வளவு நேரத்துக்கு தான் நீ பயந்துட்டே இருப்ப? நீ பயப்படுற அளவு ஒன்னும் ஆகாது. இவனுங்கள்ட்ட பேச்சு கொடுக்கற வேலைய நான் பாத்துக்கிறேன். அந்த பாப்பாவை கூட்டிட்டு நீ பின்வாசல் வழியா நம்ம ஏரியாவுக்கு நீ போயிட்டாலே போதும். அங்க வந்து நம்ம யாரும் எதுவும் நம்மள பண்ணிட முடியாது. சரி சரி, கத்தாதடா. நீ கத்தி அவனுங்க கிட்ட நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு காட்டி கொடுத்துருவ. நீ போய் பேச அவனுங்க கிட்ட. எனக்கு தைரியத்தை வரவழைச்சு நான் அந்த பாப்பாவை கூட்டிட்டு நம்ம ஏரியாவோட பின்கேட்ல நிக்கிறேன். வந்துடு சீக்கிரம். அதன்படி ஐ சரக்கு அண்ணா, எனக்கு கொஞ்சமா. டேய், யாரா நீ? முகத்துல மீச கூட முளைக்கல. இப்பதான் பால் டப்பா வீட்டுல வச்சுட்டு வர மாதிரி இருக்கா. உனக்கு சரக்கு கேக்குதா? மோந்து பார்த்தாலே செத்துடுவடா. ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு இங்க வந்த? இருக்கும் 4 தடியர்களில் ஒருவன் கொஞ்சம் தெளிவாக இருந்ததனால் அவனின் குளறுபடி பேச்சிலும் கவனமாக கேட்டான் அனைத்து கேள்வியும். ஐயா அண்ணா, இங்க பாருங்க டிக்கெட். நான் இப்பதான் செகண்ட் ஷோ படம் முடிச்சிட்டு வெளியில வரேன். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க சரக்கு வாசம் அடிச்சிச்சு வந்தேன். இருந்த காசெல்லாம் படத்துக்கும் படத்துல தீனி வாங்கி திங்கவும் செலவழிச்சுட்டேன். அதான் கொஞ்சம் சரக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே தான் உங்க சரக்கு வாசத்தை வச்சு இங்க வந்தேன். எனக்கும் கொஞ்சம் கொடுங்கண்ணா. அவ்வளவுதானா? நீ இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பாப்பா கத்தி அந்த சத்தம் வெளியே கேட்டு அதனால எங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த பாப்பாவை காப்பாத்தலான்னு வந்துட்டியோன்னு நினைச்சேன். எங்களைத்தான் உன்னால தூக்க கூட முடியாது. வார்த்தைகள் தடுமாறி வந்தன. எப்படியும் இன்னும் 5 நிமிடத்தில் பேச்சு கொடுத்தால் போதும். இந்த இடத்தை விட்டு அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு ராம் சென்று விடுவான் என்று. ஆனால் இவர்களுக்கு தன் முகத்தை அடையாளமும் காட்டக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்ததனால் அந்த விளக்கின் மறைவிலேயே இருந்து கொண்டு பேசினான். எப்படியும் அர்ஜுனின் முகம் அவர்களுக்கு தெளிவாக பதிய போகிறது இல்லை. பொன்னா, பாப்பாவா? அந்த சத்தம்லாம் எனக்கு எதுவும் கேட்கலன்னா. அது இல்லாம எனக்கு என்ன அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இல்ல. நான் சும்மா சரக்கு வாசத்தை மோப்பம் முடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். கட்டுக்கதைகளை சராமரியாக அடித்து கொண்டிருந்தான். அர்ஜுன் எப்பையும் சாதுரியமானவன். நேரத்திற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடியவன். புத்திசாலியும் கூட. சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல கவனமாகவும் நடந்து கொள்வான். இப்பையும் அப்படித்தான். ஒரு கண்ணு ராம் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டிருக்கிறானா என்று நோட்டம் விட்டாலும் அதை இவர்கள் கணிக்காதது போல பேச்சில் அவர்களிடம் சுவாரஸ்யமும் கொடுத்து கொண்டிருந்தான். அந்த 4 தடியர்களோ நீர் யானை போல் நீரில் மூழ்கி கொண்டிருந்தார்கள். நேரமாக ஆக போதை கூடிக்கொண்டிருந்ததே தவிர அவர்கள் தெளிவாகும் எண்ணமே இல்லை. ராம் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு சென்று விட்டதை ஊர்ஜிதப்படுத்திவிட்டு இவனும் கிளம்புவதற்காக, அண்ணா இந்த சின்ன பாட்டில் மட்டும் எடுத்துக்கவாண்ணா. சரி சரி, எடுத்துட்டு போ. ராத்திரி இந்த நேரத்துல எல்லாம் இங்க வரக்கூடாது. எப்பயும் நாங்க இப்படி அமைதியா விட்டு கொடுப்போன்னு இல்ல. சீக்கிரம் கிளம்பு. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமானான் அர்ஜுன். ஆனாலும் இவர்கள் தன்னை நோட்டமிட்டு விட்டால் அதனால் சரக்கடித்து கொண்டே செல்வது போல ஸ்டைலாக அந்த பாட்டிலை வாயில் வைப்பதும் எடுப்பதும் மாதிரி இருந்த அப்படியே வாயில் ஊற்றி சரக்கைய அப்படியே அவர்கள் கணிங்காதது போல தன் மேலேயே துப்பிக்கொண்டு மீண்டும் அவ்வாறே செய்து மெதுவாக நடக்க முற்பட்டான். அவர்கள் இவனை கவனிக்கவில்லை என்று ஊர்ஜிதப்படுத்த அங்கிருந்து வேகமாக ஓட்டமும் நடையுமாய் போய் தன்னுடைய குப்பம் இருக்கும் முன் பின்கேட்டின் வழியே நின்று விட்டான். அங்குதான் நடுங்கிக் கொண்டு ராம் சுஜா நின்று கொண்டிருந்தார்கள். யாருக்கு யார் துணை என்று பிரித்தறியாதபடி இருவரும் கையை கோர்த்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அங்கு மிகவும் இருட்டாக இருந்தது. தூரத்தில் தெருநாய்களின் சத்தம் வேறு.
ஏன்டா அந்த பிள்ளைக்கு ஏண்டா அந்த பிள்ளைக்கு நீ பாதுகாப்பா இருப்பேன்னு பார்த்தா அந்த பிள்ளைய விட உன் கால் என்னடா இப்படி ஆடுது? சும்மா பேசாத அர்ஜுன். சும்மா இருந்தா என்னையும் மாட்டி விட்டுட்டு அந்த புள்ள என்னென்னமோ சொல்லுதுடா. அரசியல்வாதி எல்லாம் சொல்லுது. எனக்கு கொலையே நடுங்குது. அதுவும் இல்லாம இருட்டுல வேற தனியா நிக்க வச்சுட்டு இவ்வளவு நேரம் என்னடா பண்ண? ஆமா, என்னடா உன் மேல சரக்கு வாடை அடிக்குது? சரக்கு வாசனையை பார்த்து இங்க வந்தேன், கொஞ்சம் சரக்கு கொடுங்க அப்படி இப்படின்னு பேசிதாண்டா அவனுங்களை திசை திருப்பி வந்தேன். வாயில வச்சு குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டாமா? அதான் குடிச்சு அப்படியே மேல துப்பிக்கிட்டேன்டா. அதனால ஏன் மேலே சரக்கு வாடை வருது. அவனுங்க இப்ப முழுசா மட்டே ஆயிருப்பானுங்க. நம்மள தேட கூட மாட்டானுங்க. இப்பவா நம்ம வீட்டுக்கு போவோம். எது வீட்டுக்கு போவோமா? இவளை பத்தி ஏதாவது கேட்டியா? இவ அரசியல்வாதி, அந்த தலைவர் இருக்கான்ல, அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களோட பொண்ணாண்டா. அவனோட சதியில தான் இவ இங்க வந்து மாட்டிக்கிட்டா. என்னென்னமோ சொல்றா. எனக்கு அல்லு இல்ல, ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். அப்படியா? அப்ப சரி, அந்த பாப்பாவை காப்பாத்தியாச்சுல, இங்கே விட்டுட்டு வா, நம்ம வீட்டுக்கு போவோம். கைய விடு. அவளை எதுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா? அர்ஜுன், அது எப்படிதான் விட முடியும்? அவளுக்கும் வேற யாரு இருக்கா? அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அவளுக்கு நாம தானடா பொறுப்பு. தெரியுதுல? அப்புறம் என்ன இதுல நம்ம கூட்டிட்டு வந்ததுக்கு யாருக்கும் தெரியாது, சரியா? அதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது, பயமும் கிடையாது. பெருசா போலீஸ் ஆகணும், டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கான முயற்சி எல்லாம் செய்யணும். அதுக்கு இது ஒரு சாம்பிளா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்டா? உன் சட்டையை கலட்டுறாம் கூறிவிட்டான். ஏன் என்று கேட்டு பழக்கமில்லை. உடனே தன்னுடைய சட்டையை மடமடவென்று கலட்டி விட்டான். பாப்பா, நான் உனக்கு அண்ணன் மாதிரி தான். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நீ எங்களை நம்பணும், சரியா? கவலைப்படாத. அந்த பக்கத்துல நின்னு உன்னோட ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இந்த சட்டைய போட்டுக்கோ. உன் ட்ரெஸ் நம்ம இங்கேயே எரிச்சிட்டு போறோம். எந்த தடயமும் இல்லாம மோப்ப நாய் வச்சு உன்னை கண்டுபிடிக்காதபடி. மலங்க விழித்தாலும் அர்ஜுனின் கண்ணில் தெரிந்த சகோதர பாசத்தையும் ராமின் கையில் தனக்கு கிடைத்த அரவணைப்பையும் 3 கோளாக நினைத்து அவர்கள் சொல்வதை அப்படியே செய்தாள் சுஜா. பிறகு மூவரும் பேசிக்கொண்டு சுஜாவின் கதையை ஆதி முதல் அந்தம் வரை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். தெரிந்த அர்ஜுனுக்கு அந்த வயதிலும் நரம்பெல்லாம் புடைத்து கோபம் வந்தது. ஆனால் ராமோ வாய்விட்டு அழுது விட்டான். அதுதான் அவனின் குணமும் மனமும். அதனால் அர்ஜுன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சற்று தூரத்தில் ஒரு பெண் அழுது கொண்டு ஓடி வரும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு சுஜா கணித்து விட்டால் அது தன் அன்னையின் குரல் என்று. அன்னையின் குரல் வந்த திசையை நோக்கி அம்மா என்று கதறி கொண்டு ஓடிவிட அர்ஜுனுக்கும் ராமுக்கும் தூக்கி வாரி போட்டது. இவரை பாடுபட்டு காப்பாற்றி வைத்துள்ளோம். இவள் இப்படி அன்னையை கண்டு ஓடுகிறாளே, அவள் அன்னையை யார் துரத்தி வருகிறார்கள்? அவர்களிடமிருந்து சண்டை போட்டு காப்பாற்றும் அளவிற்கா தங்களுக்கு வலிமை இருக்கா என்று எண்ணிக்கொண்டு இருந்ததும் அந்த குழந்தையின் கதையை கேட்டதிலிருந்து காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் தொற்றிக் கொள்ளவே இவளின் பின்னாடியே ஓடினார்கள் இருவரும். சுஜி அன்னை கூட்டமாக துரத்தி வந்த நாயை கண்டு பயந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தவுடன் தான் இவர்களுக்கு ஆசுவாசம் அடைந்தது. விரட்டி வந்த நாயை கல் கொண்டு அடித்து விரட்டினார்கள். அன்னையும் சுஜாவும் ஒருவர் கட்டி தழுவி பிரிவின் ஏக்கத்தையும் தான் கஷ்டப்பட்டதையும் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒருவருக்கொருவர் ஓரமாக நின்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இது அத்தனையும் ராமும் அர்ஜுனும் வேடிக்கையாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் தங்களை நெருங்கி வருகிறார்களா என்று காது கொடுத்து கேட்கிறார்களா என்று அச்சப்பட்டு சுற்றுமுற்று பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ராமும் அர்ஜுனும். அத்தியாயம் 22. பொழுது விடிந்ததுதான் தாமசம். அந்த அரசியல்வாதி இடித்த மண்டபத்திற்கு சென்று சுஜியை காணவில்லை என்று தெரிந்ததும் அங்கு மட்டையாகி விழுந்து கிடந்த அடியாட்களை வசைப்பாடி விட்டு ஊரையே சல்லடை போட்டு தேடச் சொல்லி தன் அல்லக்கைகளுக்கு உத்தரவிட்டான். இதில் காற்று வாக்கில் வந்த செய்தியாக சுஜி அன்னையையும் இரவு முதல் காணவில்லை என்று ஒரு பெரிய செய்தி வரவும் கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது.
இதில் உடனே சுந்தரமூர்த்திக்கு அழைப்பு விடுத்து நடந்ததை அந்த அரசியல்வாதி பகிர்ந்து அவரின் சக்தியின் மூலம் அவர்கள் எங்கே சென்றிருக்க கூடும் என்று கண்டறிய முடியுமா என்றெல்லாம் பார்க்க சொன்னான். ஆனால் சுந்தரமூர்த்தி தான் அரைகுறை மாந்திரிகராயிற்றே. அதை சமாளிக்கும் விதமாக அந்த அரசியல்வாதியின் செல்வாக்கை பயன்படுத்தியே தேட சொல்லிவிட்டார். இவர்கள் இப்பொழுது தொலைந்து போனதால் மேலும் உனக்குதான் தோஷம் ஏற்படும். அதை நான் உன்னிடம் நெருங்க விடாமல் தடுப்பதற்காக பூஜையில் அமரப் போகிறேன். அதனால் என்னால் அதையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. நீ உன் அரசியல்வாதி செல்வாக்கை பயன்படுத்தி ஊரு முழுக்க தேடச் சொல் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். நாய் சமாளிக்கிறத பத்தீங்களா? அந்த முட்டாள் அரசியல்வாதியும் சுந்தரமூர்த்தி கூறுவது உண்மைதான் போல தனக்காக இவ்வளவு செய்கிறான். தன்னுடைய அரசியல்வாதி செல்வாக்கை பயன்படுத்தி அந்த 2 பொட்ட கழுதைகளையும் தான் கண்டுபிடித்து விட மாட்டோமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு முதலில் அவனுடைய அரசியல்வாதி மூளை வேலை செய்தது. தாங்கள் பேசிக் கொண்டிருந்த திட்டம் வீட்டில் யாருக்குமே தெரியாத பொழுது எப்படி சுஜியுடைய அன்னிக்கு தெரிந்தது? தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கும் சிசிடிவி கேமராவை வந்து ஆய்வு செய்தான். பொதுவாகவே பணம் படைத்தவர்கள் வீட்டில் இருந்து பாத்திரங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் திருடு போவது வழக்கம்தான். அதுவும் நிர்வகிக்க நேரமில்லாமல் வேலையில் ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிக்கு இது போல ஏகப்பட்ட திருட்டுகள் வீட்டில் நடந்திருப்பதால் தங்களுடைய பர்சனல் அறையை தவிர மற்ற எல்லா இடத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுதான் இருக்கும். அப்படிதான் இப்பொழுதும் அதை கவனிப்பதற்கு தான் வீட்டிற்கு விரைந்து சென்று அனைத்தையும் ஒளிரவிட்டான். அதில் முதலில் தங்கள் அரை பக்கம் பதுங்கி வந்த தன்னுடைய மகள் தான் கண்ணில் தென்பட்டாள். புருவத்தை நெறித்து யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு அவளே திடீரென்று அதிர்ச்சியாகி படியிறங்கி வெளியே ஓடியதும், பின்பு வாசலில் நின்று என்ன செய்வது என்று அக்கம் பக்கம் சுற்றி பார்ப்பதும், பின்பு வேகமாக சமையல் கட்டிற்கு ஓடி சுஜாவின் அன்னையிடம் பேசுவதும், இருவரும் ஓ என்று அழுவதுமாக தெல்ல தெளிவாக அதில் படமாக ஓடியது. அதை வைத்து அவனால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது இது தன் மகளுடைய அரங்கேற்றம் என்று. ஆக சுஜா இருக்கும் இடம் தங்கள் பேச்சுவாக்கில் கூறியதை வைத்து அவள் கண்டுபிடித்திருக்கிறாள். அதை சுஜா அன்னையிடம் கூறவே அவள் சென்றுதான் இருவரும் தப்பித்திருக்கிறார்கள். முதலில் தன் மகளிடம் சென்று அவர்கள் இருவரும் எங்கே சென்றார்கள் என்று விசாரிப்போம் என்று தன் மகளின் அறைக்கு சென்றான். பாப்பா, என்னடா பண்ற? என்ன இருந்தாலும் தன் மகளிடம் இவர் காட்டும் முகமே வேறுதான் எப்போதும். இவளுக்கு ஏதேனும் நடந்தால் இவள் அன்னையிடம் யார் காரணம் கூற முடியும்? கைகட்டி நிற்க வேண்டும். கௌரவம், குடும்ப வாழ்க்கை சிதைந்து போகும். தேவையில்லாத தலைவலி. அதனால் முதலில் பேச்சுவாக்கில் ஆரம்பிப்போம். மடியவில்லை என்றால் எப்பொழுதும் மற்றவர்களை எங்கு அழைத்து சென்று விசாரிப்போமோ அதுபோல் விசாரித்துக் கொள்வோம். முழுக்க முழுக்க தனக்கு தன் சுயநலம்தான் முக்கியம் என்று தான் இருந்தது அவர் எண்ணத்தில். அப்பா, அவளுக்கு நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டதை போன்ற உணர்வு. அவளுக்கு தன் தந்தை பற்றி சில நாட்களாகவே அறிவது அவ்வளவு சரியாக இல்லை. தந்தை தன்னை எப்படியும் கண்டுபிடித்து விடுவார் என்பதெல்லாம் தாண்டி நேற்றைய இரவு அவர்கள் பேசிக்கொண்ட கோர சம்பவம் கண் முன்னே வந்து போக அவளுக்கு அந்த பயத்தில் குளிர் காய்ச்சலே வந்துவிட்டது. நெருங்கி தன் மகளை தொட்டு பார்க்கும் பொழுதுதான் புரிந்தது அவளுக்கு கடும் காய்ச்சல் இருக்கிறது என்று. பாப்பா, என்னடா இப்படி ஃபீவரா இருக்குது? நைட் எல்லாம் சரியா தூங்கலையா? கண்ணெல்லாம் செவந்து இருக்குது. எங்கம்மா போனீங்க? எங்கேயும் போகலப்பா. அதற்குள் அங்கு வந்த அவரின் மனைவி தந்தையும் மகளும் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு, என்ன ஆச்சுங்க? இந்நேரத்துக்கு ஏதாவது மீட்டிங் கிளம்பி இருப்பீங்க, பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பாப்பா, என்னடா ஆச்சு? நைட் அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. என்னதாண்டா ஆச்சு? அவ்வளவு பெரிய அரசியல்வாதிக்கு மனைவியாக இருக்கும் தான் எந்த அளவுக்கு சாதுரியமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக மறந்திருந்தால் அவரின் முட்டாள் மனைவி. அதன் பேரில் இப்பொழுது மேலும் கோழி குஞ்சாக நடுங்கியது அந்த சிறு பெண்ணின் மனம். ஏய், நீ எங்கடி போயிட்டு வர காலங்காத்தால? பாப்பாவுக்கு ஃபீவர் நெருப்பா கொதிக்குது. பக்கத்துல இருந்து பாத்துக்காம ஒத்த புள்ளதானே வச்சிருக்கிறோம். காலத்துக்கும் இவதான் நம்ம சொத்து. பக்கத்துல இருந்து பாத்துக்காம நீ எங்க காலங்காத்தால குளிச்சு கிளம்பி சீவி சிங்காரிச்சு போயிட்டு வர?
இல்லங்க, கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். நீங்க தான் உங்களுக்கு ஏதோ தோஷம் இருக்கு நிவர்த்தி பண்றதுக்காக சாமியார் வந்து இருக்காருன்னு ஒருத்தர் டெய்லி வந்து போயிட்டு இருக்காருல்ல, அவர் பேரு கூட சுந்தரமூர்த்தி. அதனாலதான் நான் விரதம் இருந்து காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க உங்க தோஷ நிவர்த்திக்கு. இங்க பாரு, தோஷம் பரிகாரத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்லயே பெரிய மாந்திரிகர் அந்த சுந்தரமூர்த்தி, அவரையே கூட்டிட்டு வந்து என் தோஷத்துக்கு பரிகாரம் பண்றேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அதுல நான் பணத்தை வாரி இறைச்சிருப்பேன் தெரியுமா? அந்த அளவுக்கு நமக்கு பலனும் கிடைக்கும். அதனால நீ சும்மா கோயிலுக்கு போறேன் குத்தாலத்துக்கு போறேன்னு வீட்டுல வச்சிருக்கிற ஒரே ஒரு புள்ளைய இப்படி கண்டா ஆக்கி வச்சிருக்காத. பாரு, புள்ள எதையோ கண்டு பயந்து இருக்குது, உடம்பெல்லாம் நெருப்பா வேற கொதிக்குது. நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன், சாயந்தரம் வந்து நான் சுந்தரமூர்த்தி கிட்ட கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் நீ புள்ளைய பத்திரமா பாத்துக்கோ, மருந்து கொடு. சொன்னதோடு மட்டுமில்லாமல் வெளியே கிளம்பி விட்டார் அந்த அரசியல்வாதி. அவரின் மனைவி குடும்ப மருத்துவருக்கு அழைப்பு விடுத்து அவரும் வீட்டிற்கே வந்து தரவாக செக் செய்து மாத்திரை மருந்து கொடுக்க சொல்லிவிட்டு சென்றார். பின்பு தன் கையாலேயே உணவை தன் மகளுக்கு ஊட்டி மாத்திரை மருந்து கொடுத்து அவளை உறங்கச் செய்து பக்கத்திலேயே இருந்து பார்த்து கொண்டாள் அந்த அரசியல்வாதியின் மனைவி. வெளியே வந்த அரசியல்வாதிக்கு கோபம் காட்டுத்தனமாக வந்தது. தன் பெண்ணே தன்னுடைய எண்ணங்களை தவிடுபடி ஆக்கி இருக்கிறாள் என்ற எண்ணத்தை தாண்டி காலையில் தான் அவள் சுஜாவை தன்னிடம் இருந்து காப்பாற்றினாள் என்பதும் அவர் மனதில் போட்டி போடவே தன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் நாசமாக்க வந்து பிறந்திருக்கும் சனியனாக தான் தன் மகளை யோசித்தார். தன் மகளை பற்றியான எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லை. ஏன், அவருக்கு குடும்ப வாழ்க்கையின் மீது எதுவும் நாட்டமில்லை. ஊருக்காக ஒரு முறையான குடும்ப வாழ்க்கை இருந்துவிட்டால் ஊரின் ஏச்சு பேச்சுகளில் இருந்து நிறைய தப்பிக்கலாம். முக்கியமாக கிசுகிசுகள் வராமல் இருப்பதே ஒரு நல்ல அரசியல்வாதிக்கானது என்பதனால் ஊரறிய ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருந்து நல்ல பெண்ணை திருமணம் செய்து பின்பு பிள்ளை இல்லாத குறையும் தீர்ப்பதற்காக ஒரு குழந்தையும் கொடுத்ததோடு சரி. மற்றபடி அவருக்கு கட்சி, தன்னுடைய செல்வாக்கு, பணம் இதை சுற்றிதான் கவனமும் ஆசைகளும் இருக்கும். வெளியே வந்தவன் தன்னுடைய ஆறாம் விரலான சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து வேக வேகமாக இழுத்து ரசித்து வெளியே புகையை விட்டான். புகைப்பிடித்தல் தவறு. உங்களை மட்டுமின்றி அண்டையில் சுவாசிப்போர் உயிரையும் சேர்த்து கொடுக்கும் மக்களே. மண்டை முழுக்க அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு கோபம், அவ்வளவு வக்கரம். தன்னுடைய எண்ணத்தை தவிடுபொடியாக்கி வைத்தது வேறு யாரும் இல்லை, கேவலம் தன் சொச்ச எச்சத்தில் பிறந்த ஒரு உயிரா. பெண்ணிடம் தோற்பதே கேவலம் என்று நினைக்கும் அவனுக்கு தன்னுடைய உதிரத்தில் பிறந்த தன்னுடைய மகளிடம் இப்பொழுது முழுதாக தோற்று நிற்கிறோம் என்பதே தாளவில்லை. அவனை மேலும் மூர்க்கமாக்கியது. ஏற்கனவே சுந்தரமூர்த்தியிடம் நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அழைத்து சொல்லலாமா, ஆலோசனை கேட்கலாமா என்று கேட்டு வைத்திருந்தான். அதன்படி இப்பொழுது முதலாவதாக மறைவான இடம் வந்து சுந்தரமூர்த்திக்கு அழைப்பு விடுத்து தன் பெண் தான் இப்படி செய்திருக்கிறாள், என்ன செய்யலாம், அதற்கு மாற்று ஆலோசனை என்ன என்பதை பற்றி அவரிடம் விவாதித்து கொண்டிருந்தான். சுந்தரமூர்த்தியோ விஷமமாக புன்னகைத்து விட்டு, நான் சொல்லும் இடத்திற்கு உன் மகளை அழைத்து கொண்டு வா, அவள் வருவது யாருக்கும் தெரியக்கூடாது, அவளுடன் நான் மட்டும் தனியாக பரிகாரம் செய்ய வேண்டும், அதனால் அவளை தனியாக என்னிடம் அனுப்பிவிட்டு நீ வெளியே காவல் இருக்க வேண்டும் என்பன வரைக்கும் கூறி முதலில் அவளை யாருக்கும் தெரியாமல் அதே போல் அவளை மூர்க்கமாக இல்லாமல் சாதுரியமாக பேசி அழைத்து கொண்டு என்னுடைய இடத்திற்கு வா, அதுவும் இரவுதான் வேண்டும், உனக்கு வேண்டியது என் சக்தியின் மூலம் தன்னாலே நடக்கும் என்று ஒரு விலாசத்தை கூறி அழைப்பை துண்டித்தார். அரசியல்வாதியும் மாலை தானே அழைத்து செல்ல வேண்டும், அதற்குள் மகளுக்கு ஜுரம் சரியாகிவிட்டதா என்று பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்வோம் என்று கிளம்பி விட்டான் வீட்டிற்கு. ஏனென்றால் அவளை வைத்துதானே காரியம் இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர தந்தை பாசம் எல்லாம் ஒன்றுமில்லை. இங்கு அழைப்பை துண்டித்த சுந்தரமூர்த்திக்கு அவ்வளவு கொடூரமான புன்னகை. வாய்விட்டு சத்தமாக சிரித்தார். என்னடா அரசியல்வாதி நீனு, உன்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பையும் இத்தனை மக்களையும் எப்படிடா இந்த அரசாங்கம் கொடுத்தது, உன் பொண்ணையே எனக்கு கூட்டி கொடுக்க போறியேடா, இதுதான் உன்னோட அரசியல்வாதி மூளையா? அட முட்டா பயலே, நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே உன் பொண்ணுதான்.
உன் பொண்ணு எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்து அடைஞ்சிடலான்னுதா உனக்கு மாந்திரிகம் சொல்லி கொடுக்கற மாதிரி, உனக்கு அரசியல் நல்லது பண்ற மாதிரி சொல்லி வந்தேன். ஆனா பாரு, வந்த எனக்கு இன்னொரு பிள்ளையும் புடிச்சு போச்சு. அதுதான் அந்த சுஜா. சரி, சுஜா முதல்ல கசக்கி அனுபவிச்சுட்டு அடுத்து உன் மகக்கிட்ட வரலான்னு பார்த்தா இப்போ சுஜா தப்பிச்சு போயிட்டா. உன் மகளை நீயே என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேங்கிற. இதுதான் விதி போல. சரி, நான் முதல்ல பார்த்தது உன் மகளை தான். அவளைதான் முதல்ல அனுபவிச்சு என்னோட அசுரனுக்கு ரத்த படையல் போடணும்னு விதி இருக்கோ என்னவோ என்று வாய் விட்டு அந்த இடமே அதிரும் அளவிற்கு சத்தமாக சிரித்தவன், இரவு அவளை எவ்வாறு வதைக்க வேண்டும், பின்பு வதைத்த பின் அவளையே அவளின் ரத்தத்தை எப்படி தன்னுடைய யாகத்திற்கும் பூஜைக்கும் பயன்படுத்தி கொண்டு அவளின் முட்டாள் அப்பனிடம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதெல்லாம் பற்றி மனதுக்குள் ஒரு திட்டமே தீட்டி வைத்திருந்தான் அந்த கொடூரன் சுந்தரமூர்த்தி. அத்தியாயம் 23. ஏங்க, பாப்பாக்கு தான் ஜுரம் சரியாகிடுச்சே, பேசாம வீட்லயே இருக்கட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்களாம் சாயந்தரம். நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, ஏதோ படிக்கணும் போல. அவ பேசாம இருக்கட்டுமே. நீங்க போய் மந்திரிச்சு வேணா கயிறு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களே. ஓ, எனக்கு ஆலோசனை சொல்ற அளவு நீங்க வளர்ந்துட்டீங்களா? உங்க மூளை அவ்வளோ வளர்ச்சி ஆயிடுச்சா என்ன? போடி முட்டாசிருக்கி, போய் கோயிலுக்கு போகணும்னா என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வா. அவளை கூட்டிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். என்னோட தானே அனுப்புற, அப்புறம் என்ன பயம் உனக்கு? அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் பொம்பளை புள்ள. அவளை பாத்துக்க எனக்கு தெரியும். இதற்கு மேல் தன் கணவனிடம் எப்படி பேசுவது? எப்போதும் எந்த விஷயத்தையும் தான் முன்னிறுத்தி வைத்தால் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய படிப்பையுமே மட்டம் தட்டி பேசும் கணவனிடம் இதற்கு மேல் எப்படி வாதிடுவது என்று தெரியவில்லை. ஆனால் எப்போதும் அப்பாவோடு வெளியே செல்வது ஏதோ பல நாள் கனவு போல அட்டகாசமாக கிளம்பும் பெண் கொஞ்ச நாட்களாகவே அப்பாவை கண்டால் பேயை கண்டது போல் ஒதுங்குகிறாள். ஏன் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. அவளுடைய அந்த மூளைக்கு கணவன் தவறு செய்கிறான் என்று தெரியவில்லை. மகள் ஏதோ வயது கோளாறில் தவறு செய்கிறாளோ, அதை தந்தையிடம் உளறி கொட்டி விடுவோம் என்றுதான் ஒதுங்கி இருக்கிறாளோ என்றுதான் தோன்றியது. எப்படி இருந்தால் என்ன, அப்பனுக்கு தெரியாதா மகளை வளர்ப்பதற்கு என்று எல்லா தாயை போல அவளும் நம்பிக்கையில் இப்பொழுது தன் மகளை கணவனுடன் அனுப்பி வைக்கிறாள். சுந்தரமூர்த்தியிடம் பேசிவிட்டு உள்ளே வந்த அந்த அரசியல்வாதி மகளை வந்து பார்க்கையில் மாத்திரை வீரியத்தில் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள் என்றும் அவரின் மனைவி கூறியதனால் சிறிது நேரம் அங்கேயே காத்திருந்தார். மதியம் போல் எழுந்த மகளுக்கு தன் கையாலேயே மதிய உணவு ஊட்டிவிட்டு மீண்டும் மதிய மருந்தையும் புகுத்தினார். இந்த நிலையில் இரவு போல் சுந்தரமூர்த்தியை பார்த்து மந்திரித்து கயிறு கட்டி வந்தால் உடம்பு முழுக்க சரியாகிவிடும் என்று அவர் கூறியது பெயரில் அவர் வெளியே சென்று அசந்த நேரம் அன்னையிடம் தனக்கு உடம்பு சரியாகிவிட்டதாகவும் மாலை படிக்க வேண்டும், பிள்ளைகள் வருகிறார்கள், அதனால் வீட்டு பாடம் எழுத வேண்டும் என்று என்னென்னவோ காரணங்கள் கூறி தட்டி கழிப்பதிலேயே குறியாக இருக்கிறாள். அவளுக்கு தன் தந்தையுடன் செல்வதில் உடன்பாடு இல்லை. அதை காட்டிலும் அந்த சுந்தரமூர்த்தி வைக்கிற பார்வையை ஒரு 16 வயது சிறுமியாக அவள் அறிந்தே இருந்தாள். அதனாலே அவரை பார்க்க சுத்தமாக விருப்பமில்லை. இவ்வளவு யோசித்தவளுக்கு அதிலிருந்து தன்னை காத்து கொள்ள தெரியவில்லை. தந்தையை நம்பி அவனை குறை கூறவும் முடியவில்லை. அவனின் இச்சைக்கு தன்னை பலியாக போகிறான் என்றும் அதற்கு தன் தந்தையே துணையாக இருப்பார் என்றும் அரியா சிறுமி ஏதோ அவனின் பார்வையை மட்டுமே அருவறுத்து அவனின் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டுதான் அன்னையின் உதவியுடன் காரியத்தை சாதிக்க நினைத்தாள். ஆனால் விதி யாரை விட்டது? கடவுள் நம்பிக்கை தாண்டி மூட நம்பிக்கையில் அதிகம் நாட்டமுடையவர் இந்த அரசியல்வாதி. அதனாலேயே மாலை 6 மணி வாக்கில் வீட்டில் வைத்திருக்கும் எந்திர தந்திரங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு தன் மகளையும் சாமி கும்பிட வைத்து 7 மணி அளவில் அழைத்து கொண்டு சுந்தரமூர்த்தி வர சொன்ன இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அடியாட்கள் யாரும் வர வேண்டாம் என்றும் தானும் தன் மகள் மட்டுமே சென்று வருகிறோம். அத்தியாவசிய தேவை எங்களின் சொந்த தேவை, அதனாலேயே நாங்கள் மட்டும் செல்கிறோம் என்று கூறிதான் கிளம்பினார்கள். அப்படி இருந்தும் அரசியல் படி அவரை தனியாக அனுப்ப முடியாது என்று அடியாட்கள் எவ்வளவோ கூறியும் இல்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கிளம்பிவிட்டார். எல்லாம் சுந்தரமூர்த்தியின் ராஜதந்திரம்.
எப்படியும் இந்த மூட நம்பிக்கைகளை வைத்து அந்த அரசியல்வாதியை சரி கட்டி விடலாம். ஆனால் கூட இருக்கும் ஒருவராவது முழித்து கொண்டு கேள்வி கேட்டால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்பதனால் தான் தனியாக வரும்படி அப்பத்தான் பரிகாரம் பலிக்கும் என்பதை பற்றியும் கூறி அவருக்கு எவ்வளவு ஆசை காட்ட முடியுமோ அவ்வளவு ஆசை காட்டி தன் திட்டத்தை செய்யவே எண்ணுகிறான் அந்த கேடு கெட்ட சுந்தரமூர்த்தி. வழி எங்கும் அமைதியாக வந்த மகளை பார்க்கையில் ஏனோ உறுத்தலாகவே இருந்தது. எப்பொழுதும் தந்தை என்று கழுத்தை கட்டி கொண்டு தொங்கும் மகள் தற்போதெல்லாம் விலகி இருக்கிறாளே, அதற்கு காரணமும் அவனுக்கு புரியாமல் இல்லை. அதற்காக தன்னுடைய ஆசைகளை தவிர்த்துவிட்டு மகள் என்று அலைய முடியுமா என்கின்ற மனநிலைமையில் தான் இருக்கிறான். இருந்தாலும் ஏதோ ஒரு நேரம் மகளின் மீது பாசம் வைத்திருப்பானோ என்னவோ. மகள் தன்னை தவிர்ப்பது, இப்பொழுது ஒதுங்கி இருப்பது வருத்தத்தை அளிப்பதை காட்டிலும் ஏதோ மிருகத்திடம் கூட செல்வது மிருகத்துடன் கூட செல்வது போல மகள் பயந்து காரின் ஜன்னலோரம் ஒதுங்கி உட்கார்ந்து வருவது மேலும் மேலும் மனதை குத்தி கிழித்தது. டேய் பாப்பா, ஏண்டா அப்பா கூட தானடா வெளியில வர, உன்னை அப்பா என்னடா பண்ணிடுவேன், இப்படி பயந்து ஒதுங்கி உட்கார்ந்துட்டு வர? நீ என் கூட இதுக்கு முன்னாடி வெளியில போனதே இல்லையா? எத்தனை தடவை தனியா நம்ம மட்டும் போகலாம்ப்பா. எப்ப பாரு உங்க கூட பின்னாடியே ஆளுங்க எல்லாம் வராங்க. நமக்காக நம்ம சந்தோஷத்துக்காக இருக்க முடியல, என் கூட நீங்க விளையாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எத்தனை நாள் கேட்டு இருக்கடா. இப்ப அப்பா உன் கூட தனியா வரேன், அத நீ சந்தோஷப்படாம ஏதோ எங்கேயோ உன்னை கூட்டிட்டு போற மாதிரி இப்படி பயந்துகிட்டே வந்தா என்ன அர்த்தம்? அப்பா, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா சொல்றேன், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னடா பாப்பா சொல்லு, என்கிட்ட என்ன தயக்கம்? நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன்? பயப்படாம சொல்லு. நீ இப்படித்தான் அப்பா கிட்ட இருப்பியா? ஏதோ அன்னைக்கு ஒரு வேகத்துல அந்த தப்ப நான் பண்ணி இருக்கலாம், அதுக்காண்டி நீ அப்பா முகத்தை கூட பார்க்காம இப்படி யாரோ ஒருத்தருக்காக உன் அப்பாவை ஒதுக்கி தள்ளுவியா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்லடா தங்கம். அது இல்லப்பா, எனக்கு அந்த சுந்தரமூர்த்திய பிடிக்கவே இல்லப்பா. அவன் பார்வை சரியாவே இல்ல. எனக்கு அவன் கிட்ட தனியா விட்டுட்டு போகாதீங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவனை பார்க்க போறத நினைச்சாலே. பாப்பா, என்ன பேச்சுடா இது? உனக்கு இப்படி இல்லாம தான் மரியாதை இல்லாம பேச சொல்லி கொடுத்திருக்கேனா? அப்பாவே சுந்தரமூர்த்திய ஐயா ஐயான்னு தான் கூப்பிடுற, சாமின்னு தான் கூப்பிடுற. உன்னை விட எவ்வளவு பெரியவர், உனக்கு தாத்தா மாதிரி. நீ தாத்தான்னு கூட கூப்பிடலாம், இல்ல ஐயான்னு கூப்பிடலாம். நமக்கு சாமி மாதிரி, நமக்கு நல்லதுதான் எல்லாமே செய்வாரு. அவர் உன்னை ஒண்ணும் பண்ணிட மாட்டாரு. இல்லப்பா, எனக்கு மனசு காலையில இருந்து இன்னமும் தப்பா நடக்க போற மாதிரி அடிச்சுக்குதுப்பா. நீங்க என் கூடவே இருங்கப்பா, எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அவர்கிட்ட மட்டும் தனியா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. உங்க ஆத்தாக்காரி கூட சேர்ந்து நீ டிவில நாடகம் பாக்குறன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி தப்பா என்னென்னவோ யோசிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா பாப்பா, நீ பயப்படாத. என்ன மீறி உன்னை என்ன பண்ணிடுவார் அவரு? அது மட்டும் இல்லாம அவரு நமக்கு சாமி மாதிரி. எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீனு. என்னோட அரசியல் பலத்தை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். உன்னை ஏதாவது பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா? அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. உனக்கு நான் இருக்கேன்டா பாப்பா, ஆனா பூஜை உனக்கு தான். நீ மட்டும்தான் அங்க இருக்க முடியும். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே சுந்தரமூர்த்தி சொன்ன இடத்திற்கு வந்து விட்டார்கள். அது கிட்டத்தட்ட பாலடைந்த மண்டபம் போன்ற அமைப்பில் சுத்திலும் காடாக இருக்க அந்த ஒற்றை குடிசை வீட்டில் சுந்தரமூர்த்தி. அந்த ஓநாய் கண்ணுக்கு எப்படித்தான் இந்த மாதிரி இடம் தெரிந்ததோ. அங்கு பல ஓமகுண்டங்கள் வைத்து அதற்கு நடுவே சுந்தரமூர்த்தி அமர்ந்திருந்தார். அவ்வளவு பெரிய அரசியல்வாதி அவருக்கே சுந்தரமூர்த்தி அமர்ந்திருந்த தோற்றத்தை, அவர் அணிந்திருந்த உடையையும், அங்கிருந்த மண்டை ஓடு, எலும்பு துண்டுகள், அங்கிருந்து வந்த இரத்த வாடை, ஹோம வாடை என்று அத்தனையும் பார்த்து அவருக்கே ஒரு நிமிடம் பயம் ஏற்படத்தான் செய்தது. அப்படி இருக்கும்போது தன் மகள் எப்படி அதை சமாளித்துக் கொள்வாள்? அவள் தந்தையின் கையை இருக்க பிடித்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டுதான் நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். வாங்க வாங்க பாப்பாவை இப்ப இந்த சக்கரத்துல உட்கார வச்சுட்டு நீங்க திரும்பி பார்க்காம இங்க இருந்து 20 அடி தூரத்துல ஒரு மர பெஞ்சு இருக்கும், அதுல போய் உட்காருங்க. இங்கதான் கூப்பிடாம நீங்க வரக்கூடாது. ஏனோ இதுவரைக்கும் சுந்தரமூர்த்தியிடம் எதிர்த்து பேசி பழக்கப்படாதவனுக்கு
மகளின் பயந்த கண்களும் தன்னை விட்டு ஒரு அடி கூட நகராமல் தன் கையை இருக்க பற்றி இருக்கும் தோரணையும் அவரிடம் முதலாக கேள்வி கேட்க தோன்றியது. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க, பாப்பா ரொம்ப பயப்படுது, அதனால நானும் அப்படியே ஓரமா உக்காந்து இருக்கேன். எந்த வகையில உங்க பூஜையை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்யா. என்னப்பா, உனக்காக தான் இங்க நான் மெனக்கெட்ட விரதம் இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேங்கிறதா மறந்துடாத. அதை விட்டுட்டு ஏதோ உன் பொண்ண நான் கடிச்சு தின்ற மாதிரி என்னை எதிர்த்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. இந்த பூஜை யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே. வேண்டானா சொல்லு, நான் பூஜையில இருந்து எந்திரிச்சு போயிடுறேன். எனக்கு எந்த நஷ்டமும் இல்லையே. ஐயா ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கோச்சுக்காதீங்க ஐயா. காலையில இருந்து பாப்பாவுக்கு ஜுரம், என்னை விட்டு நகர்ந்து இருக்க மாட்டேங்கிறா, அதனாலதான் சொன்னேன். மத்தபடி உங்க மேல நம்பிக்கை இல்லாம எல்லாம் இல்ல. நீங்க பாருங்க, நான் வெளியில நிக்கிறேன். பாப்பா, நம்ம ஐயா தான் உனக்கு தாத்தா மாதிரியா. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு நடந்துக்கோ, சத்தம் போடக்கூடாது. எல்லாம் நம்ம குடும்ப நல்லதுக்கு தான். பேசியவன் திரும்பி பார்க்காமல் சென்று விட்டான். ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தால் தன் மகளின் கண்ணீரை கண்டுவிட்டால் எங்கே இது மனம் மாறி அவளை அங்கிருந்து அழைத்து சென்று விடுவோமோ என்றும், இதனால் வரை மகளின் மீது பாசமோ பற்றுதலோ இல்லாதவனுக்கு இன்று ஏனோ மனதை பிசையத்தான் செய்தது. ஒருவேளை இதுதான் அவர்களின் இறுதி சந்திப்பு என்பதை தெரிந்ததனாலோ, இல்லை இனிமேல் தன் மகளை பார்க்க மாட்டோம், தூக்கி கொஞ்சுவதற்கு தன் கழுத்தை கட்டி கொண்டு அப்பா என்று அழைப்பதற்கு தன் மகள் தன்னுடன் இருக்க மாட்டாள் என்பதனாலோ என்னவோ மகளை விட்டு நகர மனம் மறுத்தது. ஆயினும் எல்லாம் நம்முடைய நல்லதுக்கு தானே என்கின்ற எண்ணம் வரவே சுந்தரமூர்த்தியின் மீதும் அவர் செய்யும் மாந்திரிகத்தின் மீதும் தீராத நம்பிக்கை கொண்டவனால் அவர் மேற்கொண்டு பேச முடியாமல் திரும்பி பார்க்கவும் முடியாமல் காதை இறுகை பொத்தி கொண்டு வெளியே கிளம்பி விட்டான். காரணம், அப்பா அப்பா என்று தன் மகளின் அழைப்பை கேட்டு ஒரு நிமிடம் நின்று விடுவோமோ என்ற பயமும் கூட. விதி யாரை விட்டது? விதியின் செயலா, இல்லை சுந்தரமூர்த்தி போன்ற போலி சாமியர்களின் சதியா என்று தெரியவில்லை. இதுபோல் எத்தனையோ மனிதர்கள், இந்த அரசியல்வாதியை போன்ற எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நம்பி ஒப்படைத்துவிட்டு திரும்பி வெறும் பிணமாக எடுத்து செல்கிறார்கள். அந்த வகையில் தான் இப்பொழுது இவனும் வந்து நிற்கிறான். அத்தியாயம் 24. ஏ பாப்பா, எங்க கூப்பிட போயிட்டே இருக்க? ஏய், ஒன்னத்தான் மா, உன் பேரு கூட சுஜா தானே? இந்தம்மா. உறக்க கத்திக்கொண்டே ஒரு நடுத்தர வயது பெண் ஓடி வந்தாள். சுஜா அர்ஜுனின் கையை பிடித்து கொண்டு ராமும் சேர்ந்து மூவருமாக வெளியே சென்று விட்டு வீடு திரும்பும் போதுதான் பார்த்து விடுகிறார். சுஜாவை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்றுதான் கத்திக்கொண்டு பின்னாடி செல்கிறார் அந்த பெண்மணி. விரட்டி பிடித்து வழியை மறித்து நிப்பாட்டியும் விட்டார். என்னம்மா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? யார் இந்த பசங்க? இந்நேரத்துல வெளியில வர? எங்க உங்க அம்மா? நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து எங்கேயோ போயிட்டதா சொல்லி அங்க வேலையாட்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் என்ன கண்டு பயந்து ஓடுற? அது அக்கா, நான் சாமியாரு. சுஜி பயத்தில் திக்கி திணறி உளர வருவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் அந்த பெண்மணி. உடனே அர்ஜுன் சுஜி கையை அழுத்தி பிடித்து, நான் பார்த்து கொள்கிறேன், எதுவும் உளராதே என்னும் விதமாக கையில் அழுத்தமும் கண்ணில் கண்டிப்பாகவும் கூறினான். அக்கா, ஓடல, நீங்க வர்றத கவனிச்சிருக்க மாட்டா. நான் சுஜியோட பெரியப்பா பையன். இவன் என்னோட ஃப்ரெண்டு. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்க்கா. ஒன்னும் இல்ல, எங்களை படிக்க வைக்க ஆசிரமத்துல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களே சுஜியும் படிக்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல வேலை செய்ய ஆளு வேணும், அதனால சுஜி அம்மாவை கூப்பிட்டு இருக்காங்க. அதான். ஆனா அந்த ஐயா வீட்டுல இருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போறது தப்பு, முடியாதுங்கிறதுனால சொல்லாம கொல்லாம வந்துட்டாங்க. சுஜிக்கு படிப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக தான். ஒரு வேலை நீங்க அவர்கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு உங்களை பார்த்து மிரண்டு இருக்கலாம். ஓ, இவ்வளவுதானா? நான் ஏன் பாப்பா, உனக்கு ஒரு நல்லது கிடைக்குதுன்னா நான் தடுக்க போறேன்? உங்க அம்மா அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போது நாங்கெல்லாம் ஏன் பொறாமப்பட போறோம்? அந்த நாய் கண்ணுல இருந்து நாங்க தான் ஒவ்வொரு நாளும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ உங்க அம்மா அவன் கிட்ட இருந்து மொத்தமா தப்பிச்சுட்டானா சந்தோஷம் தான் படுவோம். அந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது?
நானே உசுர கையில பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்க்கா என்னாச்சு? அரசியல்வாதி வீட்டுல என்னங்கா ஆச்சு? அது ஏன் தம்பி கேக்குறீங்க? அவங்க மக இருக்குல்ல, சுஜிக்கு எல்லாம் தெரியும். இவ கூட தான் எப்பவும் விளையாடுவா அந்த பொண்ணு. அதுக்கு நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப ஜுரமாகி படுத்த படுக்கே ஆயிடுச்சு. காலையில வந்து டாக்டர் வந்தாரு. மருந்து கொடுத்து நல்லாத்தான் ஆச்சு. நான் கூட கொண்டு சாப்பாடு எல்லாம் ரூமுக்கு கொடுத்துட்டு வந்தேன். திடீர்னு சாயந்தரம் கிளம்பி ஒரு சாமியாரு, அவரு பேரு கூட என்னமோ சொல்லிக்குவாங்களே, சுந்தரமூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட மந்திரிச்சு தாயத்து போட்டா சரியாயிடும்னு 6 மணிக்கு அப்பாவும் பிள்ளையும் கிளம்புனாங்க. பாரு, மணி 11 ஆகுது, இன்னும் வரல. போனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பர்சனல் ஒர்க்குன்னு சொல்லி கூட வந்த ஆளுங்களையும் வீட்லயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் மட்டும்தான் போயிருக்காங்க. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க ஒண்ணுமே தெரியல. அடிச்சுக்கிட்டு அழுகுது அவங்க பொண்டாட்டி. அப்பதான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எங்களையெல்லாம் மனசியா மதிச்சு யாரு வீட்டு விஷயத்த சொல்ல போறா? அந்த நடுத்தர வயது பெண் பேசிக்கொண்டே போக சுஜிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. இருந்து அழுது எதையும் காட்டி கொடுத்து விடக்கூடாது என்று பல்லை கடித்து தன் அழுகையை முழுங்கி கொண்டிருந்தாள். அர்ஜுனுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. மேலும் அந்த பெண்ணின் வாயை கிளறி பார்க்க, ஏதேனும் தனக்கு தகவல் கிடைத்தால் சென்று பார்த்து அங்கு என்ன நடக்கிறது என்றாவது தெரிந்து கொள்வோம். சாமியாரா? என்னக்கா சொல்றீங்க? ஒண்ணு புரியலே. அதுக்கும் இப்ப அவங்க அழுகிறதுக்கும் என்ன சம்பந்தம்க்கா? ஐயோ தம்பி, உனக்கு இது விவரம் எல்லாம் தெரியாது. அந்த சாமியார் சரியான பொம்பளை பொறுக்கி, ஏமாத்து பேர்வழின்னு பேசிக்கிறாங்க. ஆனாலும் இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய அரசியல் பதவி இல்ல, என்னத்துக்கு பிரயோஜனம்? கொஞ்சம் கூட மூளை இல்லாதவன். ஆனா பொழுதனிக்கும் பொண்டாட்டிய திட்டுமா, மூளை இல்ல மட்டி அப்படின்னு அவ்வளவு தாழ்த்தி பேசுவான். மூளை இல்லாதவன் வயசு புள்ளைய கூட்டிட்டு யார்கிட்டயும் சொல்லாம எங்க போகணும்னு தெரியாம சாயந்தர நேரம் கிளம்பி போயிருக்கான். இப்ப வரைக்கும் காணோம். போனும் எடுக்கல. அவங்க போன் போட்டாலும் சுத்தமா ஒர்க் ஆகலையா. அவனோட அடியாள் எல்லாம் ஹாலுக்கு ஒரு பக்கத்துல மூளை முடுக்குல தேடிட்டு இருக்காங்க. அந்த சுந்தரமூர்த்தி நம்பர் எல்லாம் தெரியும் போல இருக்கு. அவனுக்கெல்லாம் போன் போட்டா போன் ஆஃப்ல இருக்குதான். பெரிய இடத்துல எல்லாம் இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? நம்ம வயிற்று பிழப்புக்காக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நாயா உழைக்கிறோம். உழைச்சாதான் ஒரு உருண்டை சோறு. பெரிய இடத்துல காசு வச்சிருக்கிறான். கண்ணுக்கு நிறவான பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கு. இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? எதுக்கு அந்த புள்ளைய அங்க கூட்டிட்டு போனான்னு தெரியல. இப்ப வரைக்கும் உசுரோட இருக்காங்களா என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. வீட்டுல வேலை செய்யற யாரையுமே வெளியில போக கூடாது. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் உத்தரவு. எனக்கு சின்ன பிள்ளை இருக்குது, பாத்துக்க ஆள் இல்ல. பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட புள்ளைய விட்டுட்டு வந்திருக்கேன், பயந்துருவா அழுதுருவான்னு அவ்வளவு மன்றாடி அங்க இருந்து போலீஸ்காரங்க கால் எல்லாம் விழுந்து வீட்டு அட்ரஸ் போன் நம்பர்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்துக்க. சரி, இங்க அங்க நிக்காதீங்க, வீட்டுக்கு போய் சேருங்க. பொட்ட புள்ளைய கூட்டிட்டு கடைக்கு வர நேரமா இது? போத்தா, போய் படி. உங்க அம்மாவை கேட்டதா சொல்லு. நரகத்துல இருந்து அவளுக்காவது விடுவு காலம் வந்தது. இதுதான் வெள்ளந்தி மனம் என்பார்களா தெரியவில்லை. கள்ள கபடம் இல்லாமல் அத்தனையும் ஒப்பித்து விட்டால் அந்த நடுத்தர வயது பெண். தன்னுடைய வீட்டில் தனியாக இருக்கும் தன்னுடைய குழந்தையை காணுவதற்காக ஓட்டமும் நடையுமாக கிளம்பி விட்டாள். அவர் கிளம்பியதும் தான் இவர்கள் 3 பேரும் இழுத்து வைத்திருந்த மூச்சை சற்று வேகமாக விட்டனர். அவர் தலை மறைந்ததுமே சுஜா அழுக ஆரம்பித்து விட்டாள். உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? எப்ப பாரு கண்ணை திறந்து விட்டு டேம் கொட்டுறதுதான் வேலையா? என்ன ஏதுன்னு சொன்னா தானே ஏதாவது பண்ண முடியும். நீங்க அவங்க பேசினத வச்சு உன் உடம்பு நடுங்குனதுல தெரியுது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு. உரிமையான பேச்சும் காரசாரமான திட்டுகளும் வேறு யாரிடம் இருந்து சுஜிக்கு வந்துவிட போகிறது? ராமே தான் பேசியது. அது நான் சொன்னேன்ல, அந்த சுந்தரமூர்த்தி என்னை கடத்தி ஏதோ பண்ண போறதா என்ன ஒரு அக்கா காப்பாத்தி இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. எங்க அம்மா கிட்ட தகவல் சொல்லி இப்ப இங்க வர வச்சிருக்காங்க. அந்த அக்காவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கூட என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு அந்த அக்கா சொல்லிதான் எனக்கே தெரியும்.
அவங்க அப்பா கிட்ட ஏதோ இங்கிலீஷ்ல பேசினாங்க, காரசாரமா திட்டினாங்க. அவங்க அப்பா நிமிந்து கூட பார்க்கவே இல்ல. தனியா கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் என் கைய பிடிச்சுக்கிட்டு அழுதாங்க. அழுதது மட்டும் இல்லாம நிறைய அறிவுரையும் சொன்னாங்க, எப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கணும்னு. அப்புறம் தான் அந்த சுந்தரமூர்த்திக்காக அவரோட ஆளுங்க என்னை கடத்தி கொண்டு வச்சது, நீங்க வந்து காப்பாத்துனது. அப்ப கூட அந்த அக்கா தான் எங்க அம்மா கிட்ட விவரம் சொல்லி அனுப்பி இருக்காங்க. அதனாலதான் அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் போல. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அந்த சுந்தரமூர்த்தி சரியில்லைதான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு. ஆனா ஒன்னும் தெரியாது, விவரம் எல்லாம் இப்பதான் இவங்க எல்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு என்ன ஏதுன்னு புரியுது. எனக்கு பயமா இருக்கு. நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? என்னை காப்பாத்தின மாதிரி அந்த அக்காவையும் காப்பாத்துறீங்களா பிளீஸ்? ராமின் கையையும் அர்ஜுனின் கையையும் ஒரு சேர பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் சுஜி. ஏய், என்ன விளையாடுறியா? இங்க பாரு, உனக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசுதான் வித்தியாசம் இருக்கும். நாங்களும் உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க பசங்க தான். என்ன நீ அசால்ட்டா உன்னை காப்பாற்ற சொல்லி எங்களை கேட்ட சரின்னு. அப்ப அந்த நேரம் வந்தோம், வேற வழி இல்ல, காப்பாத்திட்டோம். நேரம் நமக்கு சாதகமா இருந்தது. இப்ப என்னடானா இன்னொரு அக்காவை காப்பாத்தலாம், வா போலான்னு தேட இந்நேரத்துல சொல்லிட்டு இருக்க. நம்ம 3 பேருக்குமே அம்மா இருக்காங்க, வீட்டுல நம்மள தேடிட்டு இருப்பாங்க. இதுல என்ன படமா? நினைச்ச உடனே எல்லாம் நடக்கிறதுக்கு. ராம், கொஞ்சம் அமைதியா இருடா. அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா, மேலும் மேலும் எதுக்குடா இவ்வளவு போட்டு கஷ்டப்படுத்துற? ஏய், நீ யோசிக்கிறது இல்லையா அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியுது. இப்போ 3 அம்மாவும் நம்ம உடனே போகலைன்னா அவங்க போன் அடிப்பாங்க. நம்ம கையில போன் இருக்கு, இன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல இந்த சுந்தரமூர்த்தி எவ்வளவு கேடு கட்டவன் தெரியும்ல. அவ்வளவு பெரிய அரசியல்வாதியே போயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க ஆட்கள் எல்லாம் கண்டுபிடிக்காத இடத்த நம்ம கண்டுபிடிக்க போறோமா? சும்மா லூசு மாதிரி பேசாம இதுதான் யதார்த்தம்னு யோசிச்சு பழக அர்ஜுன். சிக்னலே வராத காடு சுஜி இருந்தாலே அந்த மண்டபம் பத்தி இருக்கிற காடுதான். ஒருவேளை அந்த மண்டபம் இவனோட ஆட்களுக்கு தெரியுங்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளேயே வேற ஏதாவது டென்ட் மாதிரி கட்டி ஏன் அங்க வச்சிருக்க கூடாது? நம்ம அந்த காட்டுக்கு போனா கண்டுபிடிச்சிடலாம்ல. டேய், இந்த நேரத்துல எங்கடா காட்டுக்கு போக சொல்ற? அதுவும் இவளை வச்சுக்கிட்டு சும்மா விளையாடாத அர்ஜுன், செம்ம கடுப்பாகுது தெரியுமா? அந்த காட்டுல அப்ப தனியா 5 நிமிஷம் நிக்கிறதே எவ்வளவு பயமா இருந்தது. இதுல அந்த காட்டுல அந்த மண்டபத்தை தாண்டி வேற நம்ம போய் தேடுனா அப்படி ஒரு வீடு இருக்கான்னு அவனுக்கு மந்திரம் வேற தெரியும்டா. நம்மள ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் யோசிக்கிறது? எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது. எனக்காக அந்த அக்கா எவ்வளவு செஞ்சு காப்பாத்துனாங்க. அந்த அக்காவை காப்பாத்த என் உயிரே போனாலும் நான் ஹெல்ப் பண்றேன் அர்ஜுனண்ணா, பிளீஸ். எல்லாம் போல நீங்க சொல்ற மாதிரி அந்த மண்டபத்தை தாண்டி தூரத்துல ஒரு குடிசை கூட இருக்குது, நான் பாத்திருக்கேன். அங்க அப்பப்போ லைட் எரியும், அதையும் நான் பாத்திருக்கேன். ஆனா அது இவனோட குடிசையா இருக்குங்கிற ஐடியாவே எனக்கு இப்பதான் நீங்க சொல்ற வரைக்கும் இல்ல. எனக்கு அந்த இடம் தெரியும். அங்க ஒருவேளை அந்த அக்காவை காப்பாத்த முடிஞ்சா, ஒரு உயிரை காப்பாத்த முடிஞ்சா நிம்மதியா இருக்கும்லன்னா. சுஜி பேசியது சரி எனப்பட அர்ஜுன் ராமை ஒரு பார்வை பார்த்தான். ராமும் இதுங்க முடிவு பண்ணிடுச்சுங்க என்று தலையில் அடித்து கொண்டு முன்னே நடந்து சென்றான் அந்த காட்டை நோக்கி. இதற்கு இடையில் தங்கள் அன்னைமார்களுக்கு போன் செய்து சற்று நேரத்தில் வீட்டிற்கு வந்து விடுவோம், பாதுகாப்பாக என்றும் வேறு விதமான தகவல் அவர்களுக்கு கொடுத்து அந்த காட்டை நோக்கி மூவரும் சென்றார்கள். அடுத்த 6 அத்தியாயங்கள் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கதை எப்படி இருக்குங்கிறத உங்க கமெண்ட்ஸ் மூலமா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அதை விட முக்கியம், மறக்காம ஹைப் கொடுத்து ஊக்கப்படுத்துங்க மக்களே. தேங்க்யூ so much.